மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும். வார்த்தையில் அர்த்தம் இருக்குது பாருங்கள். சிந்தனை, கிரேட் திங்கர்ஸ் அண்ட் நியூ ஃபெய்த்ஸ். புதிய நம்பிக்கை. அது என்னங்க நம்பிக்கைனா? ஃபெய்த்துன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? கான்ஃபிடென்ட் அதெல்லாம் வேறு. ஃபெய்த்துன்ற வார்த்தைக்கு அர்த்தமே வேறு. ஏதோ ஒன்று முட்டாள்தனமாக நம்புறது அப்படி கூட வச்சுக்கலாம். பொருள் புரியாமல் ஒன்று நீ நம்புற, அதுதான். எடுத்துக்காட்டு, கடவுள் நம்பிக்கை இருக்கா? இந்த சாமி கும்பிட்டா நான் நல்லா வந்துடுவேன், அதெல்லாம் தான் ஃபெய்த்து. எனக்கு அது மாதிரிலாம் நம்பிக்கை இல்லைங்க, அதுவும் ஒரு ஃபெய்த்து தான். அப்போ புதுசாக ஒரு சிந்தனை வருது. கிரேட் திங்கர்ஸ் அவங்க தான் அதை உருவாக்குறாங்க. அப்போ புதிய சிந்தனை இருக்குல்லையா? அப்படின்னா பழைய சிந்தனை என்ன சார்? வட இந்தியாவில் இது நடக்குது. இதுக்கு முன்னாடி என்ன சிந்தனை இருந்துச்சு வட இந்தியாவில்? அதாவது வேத காலம். வட இந்தியாவில் கடைசி எங்கே விட்டோம்? வேத காலம். வேத காலத்தில் என்ன நம்பினாங்க? போன பிறவின்னு ஒன்று இருந்துச்சு, அதில் அவன் செஞ்ச பாவத்துக்கு தகுந்த மாதிரி இந்த பிறவியில் பிறப்பான். என்னவா பிறப்பான்? பிராமணனாவோ சத்திரியனாவோ வைசியனாவோ சூத்திரனாவும் பிறப்பான். கரெக்டா? மோட்சம் அடைதல். மோட்சம்னா கடவுள்கிட்ட போய் சேர்றது. மோட்சம் அடைய என்ன பண்ணணும்? யாகம் நீ எந்த அளவுக்கு வளர்த்துறியோ மோட்சம் அடைவேன். நீ என்ன பாவம் வேணாலும் செஞ்சுக்கலாம் இந்த பிறவியில் கூட. யாகம் நடத்துனா மோட்சம் அடைஞ்சிருவேன். மோட்சம்னா கடவுள்கிட்ட போய் சேர்றது, அடுத்த பிறவி பிறக்காமல் இருக்குது. இதுதான் நம்பிக்கை. இதை வச்சு தான் இந்த ஜென்மத்தில் நீ படுற கஷ்டத்துக்கெலாம் என்ன காரணம்? போன ஜென்மத்தில் நீ செஞ்ச பாவம். இதெல்லாம் நம்பிக்கை. இன்னும் இருக்கா? சமாதானம் இருக்குது தானே? எல்லாம் செஞ்ச பாவம்பா. பாவம்லாம் கிடையாது. காலையில் சாப்பிட்டேன் ஹோட்டலில், ஒரு சின்ன பையன் எல்லாம் நேரம் அப்படிங்கிறான். அவர் கூட வந்து பெரியவர், என்னடா நேரம்? வயசான மனுஷன் சொல்கிறான், என்னடா நேரம்? நீ அமைக்கிறது தான் நேரம்லாம், நீ உன்னை உருவாக்கணும் அப்படின்னு கிழவன் சொல்கிறாரு. இவன் சின்ன பையன், இவன் எல்லாம் நேரன்றான். அப்போ உருவானம் தான் இன்றைக்கி வரைக்கும் தொடருது. அதுக்கு நடுவில் அப்போவே 2600 வருஷத்துக்கு முன்னாடியே அதை உடைக்கிறதுக்கு நிறைய பேர் உருவாகிறாங்க. இங்கே யார் உயர்ந்த இடத்த பெறுறா? அந்த சமூகத்தில் யார் உயர்ந்த இடத்த பெறுறா? பிராமணர்கள். வேலையே செய்யாமல் உட்காந்துருப்பான், மற்ற எல்லாம் உழைப்பான். சத்திரியா, வைசியா, சூத்திரர், இவன் தான் எல்லா வேலையும் செய்வான். இவன் வியாபாரம் செய்வான், ஓனராக இருப்பான். அந்த மாதிரி இவன் எல்லாத்தையும் பாதுகாக்கிறாங்க. இதுக்கு மேலே இவனுக்கு மூளையாக இருந்து எல்லாம் செயல்படுறது யார்? வேலையே செய்வான். அப்போ இவன் தான் உயர்ந்த இடத்த பெறுறான். பாருங்கள், அங்கே பெண்களுக்கு முக்கியத்துவமே எங்கேயுமே கிடையாது. இருன்னு தான் வரும். பெண்களுக்கு எந்த வீட்டு பெண்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது. அப்போ ஆண்கள் எல்லாத்துக்கும், அவங்க எல்லாத்துக்கும் யார்? ஆண்கள் எல்லாத்துக்கும். பெண்கள் அடிமைகள். அது ஒரு ஜந்து, அப்படி தான் வச்சுருந்துருக்கானுங்க. அவங்களுக்கு மனசெல்லாம் கிடையாது. அதான் வந்து என்னது? பெண் அடிமை. அவங்க எதுவுமே சுயமாக சிந்திக்கக்கூடாது. கல்யாணம் பண்ணுற வரைக்கும் அப்பா சொல்கிற மாதிரி நடந்துக்கணும், அப்பா விருப்பப்படி. கல்யாணம் பண்ணி அப்பா பார்த்து தான் ஒருத்தனை சூஸ் பண்ணி கொடுப்பாரு. நீ அவன்கிட்ட தான் வாழணும். அதுக்கப்புறம் வீட்டுக்காரன் சொல்கிறபடி தான் நடக்கணும். அவர் கிழிக்கிற கோட்டை தாண்டக்கூடாது. யார் கிழிக்கிற கோட்டை? வீட்டுக்கார். வேலைக்கு போகாதுன்னா போகக்கூடாது. ஆம்பளை பிள்ளை பெற்று கொடுக்கணும், ஆம்பளை பிள்ளை பெற்று கொடுக்கணும். குழந்தை பெற்றுக்காகனா பெற்றுக்கக்கூடாது. இன்றைக்கி தான் சமைக்கணும்னா சமைக்கணும். அவர் டயர்டாக வந்து படுத்தாருன்னா கை கால் அமைக்கணும். நான் சொல்லலை அங்கே. இப்போ கூட கோர்ட்டுக்கெலாம் போனீங்கன்னா இந்த ஃபேமிலி கோர்ட் இருக்கும், போய் பாருங்கள். சாட்சியெலாம் விசாரிப்பாங்க. புருஷன் பொண்டாட்டி டைவர்ஸுக்கு போகிறாங்களா, அங்கே கணவன்கிட்ட கேட்குற கேள்வியே தான். ஒரு இந்துவாக உங்களுடைய மனைவி உங்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடையெல்லாம் செய்தாரா அப்படின்னு கேட்குறான். நான் யோசித்தேன், என்னடான்ட்டு. இதுதான் அந்த பணிவிடையெல்லாம். கை கால் அமைக்க விடணும், சரியா? குளிக்க வைக்கணும், முதுகு தேய்ச்சி விடணும்,
இப்படி பெண்ணடிமை. அவங்க சுயமாக எந்த தொழிலுக்கு போகக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, படிக்கக்கூடாது. அவர் படிக்காதனா படிக்கக்கூடாது நீங்கள், அப்படி அவரை கல்வி மறுக்கப்பட்டது. இதெல்லாம் பெண்ணோட நிலைமை. அப்புறம் விதவை கான்செப்ட் வந்துருச்சு. எங்கே இருந்துச்சு இதெல்லாம்? பிந்தைய வேத காலத்தில் உருவாயிடுச்சு. ஜாதிய கட்டமைப்பு, பெண்ணடிமை, கல்வி மறுப்பு, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஆமாவா? அப்புறம் யாகம் நடத்தணும்ல, யாகம் நடத்தினா என்ன, எதை பலி கொடுப்பாங்க? பசு மாட்டெல்லாம் பலி அடி வெட்டி சாஞ்சிட்டே வரானுங்க, காலி, எல்லாமே காலி. அது பிந்திய வேத காலத்தில் எங்கேருந்து எங்கே பரவிடுவானுங்க? கங்கை சமவெளி பக்கம் பரவிடுவாங்க. அங்கே ஃப்ரெஷ்ஷான மண்ணா, அது வரைக்கும் விவசாயம் போயிடல. அப்போ தான் விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிறோம். விளைச்சல் பயங்கரமாக இருக்குது, அரசருக்கு நிறைய வரி கிடைக்கிது. அரசரோட வேலை என்னது? யாகம் நடத்துறது மக்களுக்காக. யாகம் நடத்தினா யாருக்கு பலன் போய் கிடைக்கும்? அது இதையும் சொல்லி யாகம் நடத்துறது. சும்மா திடீர்னு ஏதாவது ஒன்று சொல்லிடுறது, ஒன்றா கொண்டாட ஆரம்பிச்சிருவானுங்க. இப்போ ஒன்று கொண்டாடினாங்க வட இந்தியாவில், உத்தரப்பிரதேசில். என்னது? இப்போ அந்த கும்பமேளா நடுவில் திடீர்னு முளைஞ்சிருச்சு. கும்பமேளாலாம் இத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரணும். திடீர்னு ஒன்று வந்தானுங்க, உடனே அவங்க போய் கூட்டம் குமியுது. இப்போ ஒன்று கொண்டாடினாங்களே, என்னது? ஒன்று கொண்டாடினாங்களேங்க, அது எப்பயுமே செப்டம்பர் மாதம் அப்போ தான் கொண்டாடணும். திடீர்னு கொண்டாடுறானுங்க. என்னடான்னு கேட்டால் ரம்ஜான் வருதாமா. சும்மா அடிச்சு விட்றது, கடவுள் சொன்னார்னு உடனே எல்லாரும் அதுக்கு தகுந்த மாதிரி போகிறது. அப்படி அடித்து மக்கள் எல்லோரும் என்ன பண்ணுறானுங்க? போட்டு அந்த 1.5% ஆண்கள், அவன் வீட்டு பெண்கள் முதற்கொண்டு பாதிக்கப்பட்டவங்க தான். ஆமாம், நல்லா வாழ்கிறதுக்காக மக்களை போட்டு சின்ன பணப்படுத்துகிறானுங்க. எல்லாம் யாரா சொன்னதுனாக்கா, வேதம் சொல்லிச்சு, இதிகாசம் சொல்லிச்சு. இதிகாசம்லாம் நான் அப்போ வரல, கடவுள் சொல்லி வேதம் நாங்கள் எழுதுனாங்க, ரிஷிகள் எழுதுனாங்க, அதில் சொல்லியிருக்காங்க பாப்புன்னு உடான்னு சுட்டுருவான். ஓகேவா? எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. எல்லோரும் யோசிக்கிறான், என்னடான்னு கேட்டால் கடவுள் மேலே பலி போட்டாரணும். சரியா? அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வைசியா சூத்திரெல்லாம் அவன் டெய்லியும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான், அதை பற்றி யோசிக்கவே மாட்டான். ஃப்ரீயாக இருக்கிறவன் யாரானாக்கா அவன் சத்திரியர், அவன் தான் ஃப்ரீயாக இருக்கான் சாப்பிட்டுட்டு. அப்போ யோசிக்கிறான், என்னடா இந்த பிராமண ஆண்கள் மட்டும் எல்லாமே அனுபவிக்கிறான், மற்றெல்லாம் கஷ்டப்படுறானே அப்படின்னு யோசிக்கிறாங்க. யார்? இந்த குரூப்பு. வந்து அவன் பக்கத்துலேயே இருக்கிறவன். அப்படியே நம்ம பெரியாரை யோசிச்சிங்கன்னா தெரியும். பெரியார் சத்திரிய ஜமீன்தார், அந்த ஆள் தான் யோசிக்கிறான். பாமரெலாம் யோசிக்கலை. அது மாதிரி அப்போ எப்போ 2600 வருஷத்துக்கு முன்னாடி யோசிக்கிறானுங்க நிறைய பேர். பிந்தைய வேத காலம் இருக்கு இல்லையா, அதோட கடைசி பாட்டில் நிறைய பேர் யோசிக்கிறானுங்க. அதில் 2 பேர் தான் முக்கியமானவனுங்க, ஹிட்டானவங்க. மகாவீரர். மகாவீரர் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு முன்னாடி நிறைய 23 குருமார்கள் இருப்பாங்க. 24வது தான் இவர் மகாவீரர். தீர்த்தங்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய மதம் பார்த்தீங்கன்னா சமணம், ஜெயினிசம் இங்கிலீஷில். இவங்கள தான், இந்த ஜெயினிசத்தை பின்பற்றவங்கள தான் சேட்டுன்னு சொல்லுவோம். இவன் மட்டும்தான் சேட்டு. வட இந்தியாவிலேருந்து வர எல்லாத்தையும் சேட்டுன்றான் நம்ம முட்டா பயிலுங்க. வட இந்தியாவிலேருந்து வரவங்களாம் இந்திக்காரன்றானுங்க. இந்திக்காரன் எவனுமே கிடையாது. முதல்ல அவன் தாய்மொழியை கிட்டனா வேறையாக இருக்கும். ஒரு லிஸ்ட் அனுப்பியிருப்பேன் பாருங்கள், தாய்மொழியோட லிஸ்ட்டு. அதில் முக்கியமானங்க இதை பின்பற்றவங்க தான் என்னது, ஜெயினிசம். இவரோட வரலாறு என்ன ஏது அதெல்லாம் பார்க்க போகிறோம். அதேமாதிரி இன்னொரு, எப்பயுமே 2 ப்ராடக்ட் தான் வரும், ஒரு ப்ராடக்ட் வராது. எப்படி கோக் வந்தால் பெப்சி வருது இல்லை, அது மாதிரி இன்னொரு மெயின் ப்ராடக்ட். இதில் பிடிக்காதான் அதில் போய் சேர்ந்துக்குவோம். அப்படி உருவானது தான் புத்த மதம். புத்தர் சொன்ன அறிவுரைலாம் பின்பற்றவங்க தான் யார்? அந்த புத்த சமயத்தினர். சிம்பிளாக சொல்லணுன்னா 2500 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றுனா பெரியார், அம்பேத்கர் மாதிரி வச்சுக்கோங்க.
இந்த புத்தர் மகாவீரர் என்ன வேலையை செஞ்சாங்களோ அதை தான் நம்ம காலத்தில் பெரியாரும் அம்பேத்கரும் செஞ்சாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. இவங்க கொஞ்சம் பாலிஷாக கடவுள் வழியே போவாங்க. ஆனால் கடவுள் இல்லைன்னு தான் சொன்னாங்க, 2 பேருமே சொல்லியிருப்பாங்க. இவர் கூட ஓரளவுக்கு அப்படிம்பாரு, இவர் இல்லைன்னு தான் சொல்லியிருப்பார். கடைசியில் அவரே கடவுள் ஆக்கிட்டானுங்க, அது வேறு. அப்போ நீ யாகம்லாம் நடத்த, இவங்க 2 பேரோட போதனையும் மெயினாக அதுதான். யாகம் யாருன்னு நடத்த வேண்டாம், எல்லாருமே மோட்சம் அடையலாம். அதுக்கு ஒரே வழி, எல்லாரும் மேலே என்ன பண்ணும், அன்பு காட்டணும். அதான் கான்செப்ட். இது பாவம் புண்ணியம், போன ஜென்மத்தில் பிறவி செஞ்ச பாவம் அதெல்லாம் கிடையாது. நீ இந்த ஜென்மத்தில் என்ன வேணாலும் பிறந்துக்கோ, உன்னோட எல்லாத்துக்கும் திறமை ஈக்குவல் தான். நீ எப்படி உன்னைய பயன்படுத்திக்கிற, உன்னோட நேரத்தை பயன்படுத்திக்கிற, அதை எதை விருப்பப்பட்டு கற்றுக்கிற, அந்த துறையில் நீ சிறந்து வரலாம், செல்வம் சேர்த்திக்கலாம், சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அவங்க 2 பேரும். அப்போது நீ என்னங்கிறத தீர்மானிக்கிறதுக்கு என்ன கிடையாது, உன்னோட பிறப்பு கிடையாது, நீ எப்படி ஒர்க் பண்ணுற அதை தான் தீர்மானிக்கும். உன்னோட அப்பா அம்மா கிடையாது, உன்னோட போன கதையெல்லாம் இல்லை அப்படிங்கிறது அவங்க மெயின் கான்செப்ட். அதை திருச்சி சொல்லியிருப்பானுங்க, அது வேறு. ஆண் பெண் பாகுபாடெல்லாம் கிடையாது. பெண்கள் என்ன பண்ணிக்கலாம், கல்வி கற்றுக்கலாம் சொல்கிறாங்க அவங்க. அப்போ நிறையா கால்நடையில் அழியக்கூடிய ஸ்டேஜா, விவசாயம் செய்கிறதுக்கு உழுகிறது கூட மாடு கிடைக்க மாட்டேங்குது. அப்போ பலி கொடுக்காத இவங்கள்ட்ட தான் முதல்ல இந்த புலால் உண்ணாத கான்செப்டே இவங்கள்ட்ட தான் வருது முதல்ல. புத்தர் மகாவீரர். புத்த மதம் இதில் கொஞ்சம் சாஃப்ட் நேச்சரு. ஜெயினிசம் இருக்கு இல்லையா, சமண மதம், அது பயங்கர தீவிரமாக இருக்கும். இவர் சொல்லுவார், ஒரு உயிரினத்தை கொல்லாத, புத்தர் சொல்கிறார். அதுவாக செத்து போச்சுன்னா சாப்பிட்டுக்கோ, தப்பு கிடையாது அப்படிங்கிறார். யார்? புத்தர். மகாவீரர் தீவிரமாக போய் இல்லை நீ சோறையே சாப்பிடாதங்கிறாரு. உண்ணாவிரதங்கிற கான்செப்ட் இங்கே தான் வருது. ஏன்டான்னு கேட்டாக்கா, விவசாயம்லாம் செய்கிறனால உழுகுறோம்ல, அப்போ நிறையா புழு பூச்சிலாம் சாகுது, அப்போ அவங்களாம் கொன்று நம்ம சாப்பிட்றோம், அதனால் சாப்பிடாதங்கிறார். விரதங்கிற கான்செப்ட் இங்கே தான் வருது. எதுக்கு விரதம் இருக்க சொன்னார் தெரியுதா? இன்னொரு உயிரை கொல்ற, அதனால் அந்த விவசாயத்துலேருந்து வந்தால் தான் அது பருத்தி, அந்த பருத்தியில் நெஞ்ச ஆடை தான் துணி போடாத அப்படின்ட்டாங்க. அமன சாமியார் வராங்களா? இப்போ கூட நேற்று கூட நியூஸில் ஒரு அமன சாமியார் வந்திருப்பார். 18 வயசு பெண்ணை கருப்பளிச்சாருன்னு சொல்லிட்டு தண்டனை கொடுத்துட்டாங்க அவருக்கு. திகம்பரர் முனிவர்னு போட்டுருவான், திகம்பர முனிவர் அப்படின்ட்டு. ஸோ ட்ரெஸ்ஸு போடாது அப்படிங்கிறார். ரொம்ப தீவிரமாக இருக்கார். யார்? சமண மதம், ஜெயினிசம். ஸோ விவசாயம் பண்ணாதங்கிறாங்க. சரியா? விவசாயம் பண்ண மாட்டாங்க அவங்க. விவசாயம் அல்லாத வேறு தொழில். அதனால தான் ஜெயினிசம் எந்த தொழில் செய்வாங்க, கந்துக்கு வட்டி கொடுப்பாங்க, வியாபாரம் செய்வாங்க. விவசாயம் செய்ய மாட்டான், உற்பத்தியான பொருளை வாங்கிட்டு போய் சேல் பண்ணுவான். இப்போ வரைக்கும் அதுதான் அவங்க தொழில். இன்னமும் குஜராத்து, மகாராஷ்டிரா அந்த ரீஜனில் மட்டும் இருக்காங்க. குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா இந்த பார்டரில் மட்டும்தான் இருக்காங்க ஜெயினிஸ். அதை விட்டோம்னா கொஞ்சம் கர்நாடகாவில், அப்புறம் அங்கங்கே கொஞ்சம் பேர் இருப்பாங்க. யாருக்கு எதிராக உருவான மதம் இது? வேதம், பிராமணிசம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ அவனுக்கு 2 பேரும் கூட்டுக்கலவாணி பண்ணிக்கிட்டு நம்மளெல்லாம் சாகடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, அதை அப்புறம் பேசிங்க வரலாறு. இதை புரிஞ்சுக்கிட்டு வாங்க ஃபஸ்ட்டு. அதே புத்தர் அப்படி சொல்ல, சாஃப்ட் நேச்சரு. எல்லாத்தையும் அன்பு காட்டு, தியானம் பண்ணு, நல்ல அறிவு வளர்த்துக்கோ, நல்ல விஷயங்களை நம்பு, நல்ல விஷயத்தை செய், அது சொல்கிறார் அவர். அப்போ அதிகமான மக்கள் எதை பின்பற்றுறாங்க? மக்கள் எல்லாத்துக்கும் எவனுக்கும் சமத்துவம் இல்லாத ஒரு சமூகம் சூழல். வேதம் இருந்த காலத்தில், பிராமணிசம் இருந்த காலத்தில் அந்த 1.5% ஆண்கள் மட்டும்தான் எல்லாம் வியாபகமாக வாழ்கிறான். ஏன் சூத்திரலாம் சொத்தே எழுதி வைக்க முடியாது, உன் மேலே சொத்து கூட வாங்க முடியாது. சூத்திரர்களுக்கு கையில் என்ன கிடையாது, சொத்தே கிடையாது. திராவிடர் எல்லாமே சூத்திரம் தான் உங்களுக்கு, பார்த்துக்கோங்க. இன்றைக்கி உங்கள் அப்பா அம்மாவுக்கு சொத்து இருக்குனாக்கா யார் காரணமாக இருப்பாங்கன்னு யோசிச்சுக்கோங்க, எப்போ நடந்ததுன்னு யோசிச்சுக்கோங்க. வட இந்தியாவில் ஒன்று நிறைய பேத்துக்கு சொத்து யார் பேர்லையும் இருக்காது. அந்த மாதிரி அது அப்போ ஆரம்பிச்சது. அப்படியே
அதனால தான் இவங்களை என்னென்னு சொல்கிறாங்க, புத்தர் மகாவீரன்லாம் கிரேட் திங்கர்ஸ். கடவுள் இப்போ எல்லாம் கடவுள் பேரை வச்சு தான் அப்படி அடிமையாக வச்சுருந்தான். அதை மீறி போய் யோசிக்கிறானுங்க. அவனுங்க சொல்லிடுவாங்க கடவுள் சொன்னார்ப்பா அப்படின்னா. அப்போ கடவுளை எங்கே கண்டுபிடிக்கிறது? போய் தவம் இருக்கணும் அப்படிமானுங்க. 2 பேரும் போய் தவம் இருக்கிறாங்க. தண்ணியில் குளிரில் போய் இன்றைக்கி இன்னும் தவம் இருக்கிறான், தலைகளாக தொங்குறான், சினிமாவில் பார்க்குற மாதிரி சாப்பிடாமல் அங்கே மரத்தடியில் உட்காந்து கிடக்கிறான். கடவுளையும் காணோம், ஒன்றையும் காணோம். அப்புறம் தான் கண்டுபிடிக்கிறானுங்க, டேய் இவனுக்கு போய் சொல்கிறானுங்க, கடவுள்னு ஒன்று கிடையாது. இவனுக்கு அயோக்கிய போயில மக்களை ஏமாற்றி நோகாமல் நோம்பி கும்பிட்றதுக்காக எல்லாத்தையும் அடிமைப்படுத்தி வச்சுருக்கான். அப்போ சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள்லாம் யார் காரணம்? கடவுள் கிடையாது, இவனுங்க ஏமாத்துறானுங்க கடவுள் பேரை வச்சு அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. அதான் ஞானம் பெறுதல். என்ன கார்த்திகேயன் எங்கே நேற்று காணோம்? அதான் ஞானம் வருது. எப்போ? 2500 வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டானுங்க. இன்னும் நம்ம மாறல. சரியா? இப்போ இவங்க சொல்கிறாங்களா இதுதான் புதிய திங்கிங்ஸ், ஃபெய்த்து. என்ன புதிய சிந்தனை? அதுக்கு முன்னாடி கடவுளுக்கு மோட்சம் அட என்ன தியானம் போன என்னது யாகம் நடத்தணும், சரியா? அவன் குலத்தொழில் அவன் கரெக்டாக செய்யணும், பெண்ணுன்னா வீட்டுக்குலாம் ஆண்களுக்கு அடிமையாக இருக்கணும். அதெல்லாம் பழைய ஃபெய்த்து நம்பிக்கைகள். எதை பேரை வச்சு? அந்த வேதங்களை வச்சு, புராணங்களை வச்சு, அதெல்லாம் அது பழைய ஃபெய்த்து. இவங்களோட ஃபெய்த்து அப்படியே மாறுது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாத்துக்கிட்டையும் அன்பு காட்டுங்க, எல்லோரும் சமம், ஆண் பெண் சமம், எல்லாருமே கற்றுக்கலாம் அப்படிங்கிறது இவங்க கான்செப்ட். சரியா? கால்நடையெல்லாம் அழியுது, ஸோ கால்நடையெல்லாம் அழிக்காதீங்க அப்படிங்கிறது இவர் கான்செப்ட்டு. புழு பூச்சிலாம் கூட சாகுது விவசாயம் செஞ்சுனா, அப்போ விவசாயமே செய்யாதீங்கிறது யாரது? மகாவீரர் கான்செப்ட். அதுதான் புதிய நம்பிக்கைகள். ஃபஸ்ட்டு வார்த்தைகளே இவ்வளோ அர்த்தம் இருக்குது. வார்த்தையை மனப்பாடம் பண்ணக்கூடாது, வார்த்தைக்குள்ள அர்த்தத்தை தேடணும். அதுக்கு பேர் தானே இது கல்வி, எஜுகேஷன். முடிஞ்சா அதான் உள்ளே இருக்கும் போது என்ன இருக்கும் போது, எந்த காலத்தில் பிறந்தாங்க, எங்கே பிறந்தாங்க, அவங்க அப்பா அம்மா பேர் என்ன, அதெல்லாம் செகண்டரி. இதுதான் மெயின். அவனுங்க கேள்வி எல்லாம் அதையே கேட்டுட்டு போயிடுறானுங்க. அதான் பிரச்சனை. எப்போ பிறந்தார், அவங்க அம்மா பேர் என்ன, அதெல்லாமா தேவை நமக்கு? அவங்க அம்மா யாராக இருந்தா என்ன, அவர் என்ன சொன்னார், அதுதான் முக்கியம். இதுதான் சொன்னாங்க. இதை ஒழுங்காக புரிஞ்சு படிச்சிருந்தா சமூகமே அன்றைக்கி தான் மாற்றம் அடையும். அதுதான் பிரச்சனை. சரியா? அப்போ அதிலேருந்து கிமு 6ஆம் நூற்றாண்டுலேருந்து புத்த மதம், சமண மதம் தான் அவன் வட இந்தியா ஃபுல்லாக மக்கள் எல்லோரும் அங்கே ஓடிடுவான். அதை பின்பற்ற ஆரம்பிச்சிடுவாங்க. டம்மி ஆயிரும். எது? பிராமணிசன் டம்மி ஆயிரும். ஒரு 500-600 வருஷத்துக்கு மீண்டும் அப்பயே அந்த புல்லறிவு எல்லாமே இருக்க மாட்டான், அங்கேயே இருப்பான், தேடிக்கிட்டே இருப்பான். வாரிசு அதை எப்படி மீறலாம், அதை எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு துள்ளிக்கிட்டே இருப்பானுங்க. அப்புறம் பார்க்குறானுங்க அவனுங்க எல்லாம் பிராமணர்கள்லாம் இதில் உள்ளே பூந்துறான், புத்த மதத்துக்குள்ளே உள்ளே பூந்துருவான். உள்ளே பூந்து புத்தரையே கடவுளாக்கிடுவான். புத்தர் இத்தனை ஜென்மம் எடுத்தார், புத்தர் ஜென்மம்லாம் இல்லைன்னு சொன்னவர். புத்தர் இத்தனை ஜென்மம் எடுத்தார், இந்தந்த பிறவி பிறந்தார், இந்தந்த பாவம் செஞ்சார், இந்தந்த பிறவி பிறந்தார், எறும்பா நாயா பன்னியா கழுதியாலாம் பிறந்து அப்புறம் மனுஷனாக பிறந்து அப்புறம் தான் பிறந்தார் அப்படின்னு கதையெல்லாம் உருவாக்கிட்டானுங்க. திரும்ப எங்கே போயிடுச்சு? பழைய கதைக்கு போயிடுச்சு. எதை சொல்லுவாங்க, எதோ குருடி கதவை தாடின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி மீண்டும் புத்த மத சமண மதத்தை காலி பண்ணுவாங்க. இந்த புத்த மத சமண மதம் இந்த 600 ஆண்டுகளில் ஃபுல்லாக பரவி இருக்கும். இங்கே அந்தந்த ஊரில் இருப்பாங்க. அந்த புத்த துறவிகள், சமண துறவிகள் அந்த ஊருக்கு எல்லையில் இருப்பாங்க. அவங்க மலை, குகை அந்த மாதிரி இடத்துல போய் தங்கிக்குவாங்க. அந்த ஊர் மக்கள் போய் சாப்பாடு போடுவாங்க. இவங்க அறிவுரை கொடுப்பாங்க. புத்தரும் அவங்களுடைய துறவிகள், புத்த மத துறவிகளும் சமண மத துறவிகளும். அப்புறம் ராஜாக்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, புத்த மத சமண மத துறவிகளுக்கு. ஏன்னா அவன் சும்மாவே தானே இருக்கான். அப்போ அவன் தங்கிறதுக்கு பாறையெல்லாம் குடஞ்சி கொடுக்குறான். அதான் குடைவரை கோயிலாக மாறிடும். யாருக்கு? புத்த மத சமண மத துறவிகளுக்கு. அந்த குடைவரை கோயிலில் எங்கெங்கே இருக்குது அப்படி அப்போலேருந்து இப்போ வரைக்கும், எப்போலேருந்து கிமு 600லேருந்து இப்போ இங்கிலீஷ்காரன் வந்ததுக்கு வரைக்குமே நடந்த புத்த மத சமண மதம் தொடர்புடைய அந்த முனிவர்கள் தங்கின, அந்த துறவிகள் தங்கின, முனிவர்னு சொல்லக்கூடாது, துறவிகள் தங்கின குகை, குடைவரை கோயிலெலாம் எங்கெங்கே இருக்குது, அவங்க எழுதின நூல்கள் என்னென்ன, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ராஜாக்கள் யார் யார், அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் இந்த பாடம். சரியா? ரைட். பார்த்தீங்களா? வார்த்தையில் இருந்திருக்கு மாபெரும் சிந்தனையாளர்கள். அப்போவே 2500 வருஷம் 600 வருஷம். ஏன்னா ஒரு பேரை சொல்லி எல்லா மக்களையும் அடிமையாக வச்சுருக்கிறானுங்க. அதை மீறி திங்க் பண்ணுறான். அதனால தான் இந்த பேர் கிரேட் திங்கர்ஸ்.
அப்புறம் நியூ ஃபெய்த்ஸ். முன்னாடி எப்படி இருந்தது? எல்லாத்தையும் அடிமையாக்குற நம்பிக்கை. இப்போ எல்லோரும் சமங்கிற நம்பிக்கை. எது உண்மை, எது நியாயம் கார்த்திகேயன்? அடுத்தவனை 1.5% மிச்சம் இருக்கக்கூடிய 98% அடிமையாக்குறது நல்ல விஷயமா, நல்ல நம்பிக்கையா, அல்லது எல்லாம் சமன்றது நல்ல நம்பிக்கையா கார்த்திகேயன்? நான் சொல்கிறதா? எல்லோரும் சமம் தானே. இந்த பூமியில் இருக்க பாக்டீரியாவும் நம்மளும் ஒன்று தான். நமக்கு வாழ்கிறதுக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அந்த பாக்டீரியாவுக்கும் அவ்வளோ வாழ்கிறதுக்கு உரிமை இருக்குது. வைரஸுக்கு அவ்வளோ உரிமை இருக்குது. சரியா? அதானே பயாலஜி. ரைட், அதான் ரைட். அறிவு மலர்ச்சி காலம் பாருங்கள். அப்போ தான் அறிவு வளர்றதுன்னு அவனே சொல்லிட்டான். அது வரைக்கும் மூட பழக்க வழக்கம், சூப்பர் ஸ்டீசியஸா மூட பழக்க வழக்கத்துக்கு என்ன சொல்லுவாங்க? ஆமாம். கிமு பொது ஆண்டுக்கு முன்பு, கிறிஸ்தவ பிறகுறதுக்கு முன்பு 6ஆம் நூற்றாண்டு முக்கியமான காலகட்டம் பண்டைய இதில். இப்படி இவங்களாம் இருந்துமே திரும்ப உள்ளே பூந்து எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்க, ராஜாவை பிடிச்சி கடவுள் பேரை சொல்லி. தெரியாது, அப்புறம் பார்ப்போம். அப்போ அந்த காலகட்டம் ஒரு சூப்பரான காலகட்டம். அதான் சொல்கிறாங்க, இந்தியாவின் அறிவு மற்றும் ஆன்மீக வளர்ச்சி அடையாள சின்னமாக அக்காலம் விளங்கியது. ஆன்மீக வளர்ச்சி ஐயா அதெல்லாம் விட்டுருங்க, அதுலேயும் கொண்டு வந்து நுழைக்கிறானுங்க. அங்கே ஆன்மீகம் சரி, எப்படி வாழ்கிறதுன்னு கற்றுக் கொடுக்குறது ஆன்மீகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி தப்பாக இருந்தது. இங்கே வந்துட்டு எல்லோரும் எல்லாம் கற்றுக்கலாம், எல்லோரும் சமம், எல்லாத்துக்கிட்டையும் அன்பு காட்டு, சந்தோஷமாக நம்ம வாழலாம், மனிதனம் அப்படி எடுத்துக்காங்க. ஆன்மீகம் என்னொன்று போய் கடவுளை கும்பிட்றது, தவம் இருக்கிறது, தியானம் பண்ணுறது அப்படிலாம் கிடையாது. அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது ஆன்மீகம்னா. அடுத்தது, வரலாற்று அறிஞர் வில் டூரான் இக்காலத்தை நட்சத்திரங்களின் மலை என்று அழைக்கிறார். ஃபேக்ட் நோட் பண்ணிக்கோங்க. டிஎன்பிசி, போலீஸ் ஸ்டேஷன், தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நடக்கிற எக்ஸாம்லாம் கேட்பான் அந்த ஃபேக்டில். சரியா? கிமு 6ஆம் நூற்றாண்டை நட்சத்திரங்களின் மலை என்று வர்ணித்தவர் யார்? வில் டூரான். அவர் இப்போ நம்ம காலத்தினுடைய வரலாற்று அறிஞர். ரிசர்ச் எல்லாம் பண்ணி எடுத்து பார்க்கும்பொழுது அப்படின்னா ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா? புத்தர் மகாவீரர் மட்டும் வரல, அந்த மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்க, திங்க் பண்ணிவிட்டு வெளியில் வருவாங்க, இவனுக்கு எதிராக வெளியில் வருவாங்க. அதான் சான்றுகள், இலக்கிய சான்றுகள். அங்கங்கள் சமண நூல், சமண மதத்தினுடைய புனித நூல்கள், அங்கங்கள் பூர்வங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சமண மதத்தினுடைய புனித நூல்கள், அங்கங்கள் பூர்வங்கள். ரைட். திரிபீடகங்கள், ஜாதகங்கள், இதெல்லாம் பௌத்த நூல்கள். திரிபீடகாஸ், திரிபீடகங்கிறது பௌத்த மதத்தினுடைய புனித நூல். ஜடகாஸ்மாங்க இங்கிலீஷில், ஜாதகங்கள்னு சொல்லுவாங்க. இதில் தான் வந்து நிறைய கட்டுக்கதையை உருவாக்கியிருப்பாங்க. இத்தனை பிறவி பிறந்தார் யார்? புத்தர் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. இது எல்லாம் ஆனால் ஒரே காலகட்டத்தை சேர்ந்ததில்லை, அப்புறம் போக எழுதியிருப்பாங்க. இவங்க ரெண்டும் கேட்பாங்க, அந்த புத்த மத சமண மத காலகட்டத்துக்கான எவிடன்ஸ் எங்கேருந்து கிடச்சிது? இதில் தான். அறிவு மலர்ச்சிக்கு சமண பௌத்தம் ஆகிய தோன்றியதற்குமான காரணங்கள். அறிவு மலர்ச்சி, அவன் முன்னாடி சொன்னதை அப்படியே கேட்கல. போன ஜென்மம், இத்தனை பிறவி, போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம், அதெல்லாம் முட்டாள்தனமானது. அங்கேயே கேள்வி கேட்டாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் தொடருது பாருங்களே. காரணம் சமணம் பௌத்தம். அவங்களாம் இப்போ நினச்சாலும் எத்தனை பெரியார் வந்தாலும் திருத்த முடியாது, எத்தனை புத்தர் வந்தாலும் திருத்த முடியாது நம்மளை. என் புத்தகத்தெல்லாம் ஒழுங்காக புரிஞ்சு படிக்கிறது இல்லை, தான் பிரச்சனை. ஆமாவா? சரி, சின்ன எக்ஸாம்பிள். கறி சாப்பிடக்கூடாது அப்படின்றோம். ஏன்டான்னு கேட்டால் இன்னொரு உயிரை கொல்றீங்க அப்படின்றாங்க. ஆமாம் தானே? கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறவங்கள போய் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவீங்க? அப்பா ஒரு உயிரை கொல்லக்கூடாது. அதில் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. இந்த கறி தான் சாப்பிடணும், இந்த கறி தான் சாப்பிடக்கூடாது அப்படி. இந்த கறி சாப்பிட்றோன்னு கேவலமாக பார்க்குறது, இந்த கறி சாப்பிட்றோம் சூப்பர், அது கறியே சாப்பிடான்னு பயங்கரமாக பார்க்குறது. ஏன்டான்னு கேட்டால் அவர் ஒரு உயிரை கொல்லாமல் இருக்காராமா. அரிசி என்னது? அரிசி என்னம்மா? உயிர் தானே. அரிசி, பருப்பு எல்லாம் என்னது? உயிர். முட்டை மாதிரி தான்.
கோழி முட்டை மாதிரி தான் கோழியோட முட்டையில் அந்த கோழியோட குஞ்சு இருக்குது உயிர். அது மாதிரி நெல் செடியோட குட்டி எதில் இருக்குது? நெல்லில் இருக்குது. அதுதான் இந்த என்னது அரிசி. பருப்பு செடியோட குட்டி எதில் இருக்குது? பருப்பு. அது உயிர் தானே. அப்போ அதையும் சாப்பிடக்கூடாதுல்ல, சரியா? அதெல்லாம் அங்கேயே கேள்வி கேட்குறாங்க, பார்ப்போம். சரி, ஆகிய தொண்டு காரணங்கள். புதிய அறிவு மலர்ச்சி. புதிய அறிவு மலர்ச்சி ஏற்பட்டதற்கு பல காரணங்கள் உள்ளன. ஏற்கனவே இருந்த சமயத்தின் பெயரால் செயல்படுத்தப்பட்ட சுரண்டல். புரிஞ்சதா? புக்குள்ளே சொல்லிட்டான். அந்த 1.5% ஆண்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டான். எல்லாரும் உழைச்சிட்டு வந்து அவன் காலில் கொட்டணும். அவன் மட்டும் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருப்பான். ஆனால் அவனுக்குன்னு வாங்க மாட்டான் அதை எதுவுமே. யாக குண்டத்தில் போடுற கடவுள், நீ கொடுக்குற கடவுள்கிட்ட போயிடும், எனக்கு தெரியாது, சரியா அப்படின்னு சொல்லிக்குவேன். அதான் சொல்கிறாங்க. அடுத்தது, சுரண்டல் நடைமுறைகள் புதிய நம்பிக்கைகள் தோன்றதுக்கு வழிவகை செய்தன. அதேமாதிரி புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டேன்னா உனக்கெல்லாம் கற்றுக் கொடுக்க மாட்டேன், நான் மட்டும்தான் வச்சுக்குவேன். என் பிள்ளைக்கு பொண்ணுக்கு கூட கற்றுக் கொடுக்க மாட்டேன், என் பையனுக்கு தான் கற்றுக் கொடுப்பேன். புரிஞ்சுதா? அதெல்லாம் சொல்கிறாங்க. அதான் சுரண்டல். ஏற்கனவே இருந்த சமயத்தின் பெயரால் செயல்படுத்தப்பட்ட சுரண்டல் நடைமுறைகள், அதான் காரணம். அவையாவன. சுரண்டல் நடைமுறை என்னென்ன அப்படின்றாங்க. பின் வேத காலத்தில் பரிந்துரைக்கப்பட்ட சிக்கலான சடங்கு வேள்விகளும். சடங்கு சம்பிரதாயம்லாம் செய்யணும்ல, யார் செய்வா? பணம் இருக்கக்கூடிய குடும்பத்தில் ஆண்கள் மட்டும் செய்வான், ராஜா மட்டும் செய்வான். அந்த சடங்கு வேள்வி செஞ்சாதான் என்ன பண்ணுவா? நீ கடவுள்கிட்ட போய் சேருவேன், மோட்சம் அடைவா. அதுக்கு பேர் தான் மோட்சம். மறுபிறவி எடுக்காமல் இருக்கிறது. அப்போ எல்லாரெல்லாம் செய்ய முடியாது, பணம் இருக்கிறவன் தான் செய்ய முடியும். இப்போ ஏழைப்பாளையெல்லாம் ஐயோ நம்ம போய் கடவுளை பார்க்க முடியாதுன்னு அடிச்சுக்கிறாங்க, சரியா? அதே புத்தர் மகாவீரர் என்ன சொல்கிறாங்க? நீ கடவுள்கிட்ட போய் சேராத, ஆனால் சந்தோஷமாக அவன்லாம் எல்லாத்துக்கிட்டையும் அன்பு காட்டு, கடவுள்கிட்ட போயிடுவான்றாங்க. நல்லா புரிஞ்சுட்டே வாங்க. இந்த எல்லாம் ஒன்று சுற்றியில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் அன்பு காட்டுன்னு சொன்னது, அதாவது அண்ணன் தம்பி, அப்பா அம்மா, அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் அன்பு காட்டு, எல்லாத்தையும் சமமாக பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அப்படியே திருப்பி போட்டுருவானுங்க, அதுக்கு பேர் பக்தியாக மாறிடும். அதே அன்பை யார்கிட்ட காட்டு? கோயில்னு ஒன்று இருக்கும், சிலை இருக்கும், பின்னாடி பக்தி இயக்கம். அவர்கிட்ட அந்தளவு அவர்கிட்ட நீ காட்டு. உன்னால் முடிஞ்சதை அவர்கிட்ட வந்து கொடு. காதலிச்சா என்ன பண்ணணும்? காதலிக்கு எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்கணுமா? அதெல்லாம் வாங்கிட்டு வந்து யார்கிட்ட கொடு? கடவுள்கிட்ட கொடு. எவ்வளோ பணம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணு. நம்ம வா உண்டியில் போய் பணம் போடுறோமா? கோயில் கட்டி கொடுக்குறாங்களா? 1 கோடி ரூபா கொடுத்தினா என்னது? திருப்பதி ஏழ்மலையானுக்கு நிறைய தரிசனம் இலவசம்லாம் கொடுக்குறாங்க. அதுதான் பக்தி இயக்கம். இங்கேருந்து அப்படியே மாறும். உன்னை சுற்றியில் உள்ளவனை லவ் பண்ணுறான்னாக்கா புத்த மதம், சமண மதம். கடவுளை லவ் பண்ணுறா, நான் அது மூலிமா என்ன பண்ணுறேன்? நோம்பி கும்பிட்றேன் அப்படின்னா பக்தி இயக்கம். புரியுதா? இப்படி தான் மாறி வரும். அப்புறம் கறி சாப்பிட்டுட்டு இருந்தாலும் மாட்டுக்கறியெல்லாம் இவங்க புலால் உண்ணாதான்னு சொன்னானுங்க, உடனே அங்கேருந்து காப்பி அடிச்சுக்கிட்டான். பின்னாடி பார்ப்போம். ரைட். அதிக அளவில் செலவு செய்ய வேண்டிய இருந்த வேள்வி சடங்கு எல்லாம் செய்ய முடியாது, பாமர மக்கள்லாம் செய்ய முடியாது. அடுத்தது, மூட நம்பிக்கைகளும் நடைமுறைகளும் சாதாரண மக்களை குழப்பம் அடைய செய்கிறது. இந்த என்னது சதி, விதவை திருமணம், இல்லை மறுக்கப்பட்டது, கல்வி மறுப்பு, எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம ஓரளவுக்கு மாறிடுச்சு, ஜாதி கொடுமையிலேருந்து வெளியில் வந்துக்கிட்டு இருக்கோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சவுத்தில் இவனுக்கு இந்த குரூப்பு சங்கி மங்கி குரூப் போய் அங்கே போய் குழப்பி விட்றது, குழப்பி விட்டு இந்த ஜாதி பிரச்சனையை தூண்டி விட்றது. அப்படி தூண்டி விட்டு ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா இந்த எல்லாருமே ஜாதியில் ஊர்னவங்க தான் நம்ம எல்லாருமே. அதை சிந்தித்து வெளியில் வந்தீங்கன்னா அப்போ தான் பண்பட்டவனாக மாறுவோம். பெண்ணடிமையில் ஊர்னவங்க தான் நம்மலாம், ஆமாம் தானே? ஆமாம். அக்கா தங்கச்சி சொத்து கொடுக்க மாட்டோம், குழந்தைய பெம்பளை பிள்ளை என்ன பண்ணுவோம், அடக்க கொடுக்குமாறு எல்லாம் சொல்லி வளர்ப்பாங்க. அப்படி அதெல்லாம் இயற்கைக்கு முரணானது. நான் சொல்லலை, எங்கள் புத்தகத்தில் சொல்கிறாங்க. அந்த ஊரில் இந்த ஜாதிக்காரனுங்களாம் மிட்டாய் விற்காதுன்ட்டானுங்க. உனக்கு போய் இந்த ஒரு குரூப்பு சங்கி மங்கி குரூப்பு, அந்த குழந்தை அந்த ஜாதி கட்டமைப்பு இல்லாமல் வளர்ந்த குழந்தை அது போகுது. 2-3 குழந்தைங்க போய் மிட்டாய் கேட்கும். வீடியோ வந்துச்சு பார்த்துருப்பீங்க. உங்கள் ஆளுங்களுக்கெல்லாம் மிட்டாய் கொடுக்கணும், என்னது கொடுக்கக்கூடாதுன்ட்டாங்களா அப்படின்னு சிரிச்சுட்டு அவன் பாட்டில் போயிடுவாங்க 3 குழந்தைங்க. அப்புறம் அந்த கடைக்காரனை தூக்கி உள்ளே போட்டாங்க, அது வேறு. அப்புறம் அடங்குச்சு, அதுக்கப்புறம் தான் அடங்குச்சு.
அந்த மாதிரி வித்தியாசமாக இருக்குது எல்லாமே சொல்கிறத பார்த்தாக்கா. மக்கள்லாம் குழப்பம் அடைஞ்சு திரியிறாங்க. அந்த குழந்தை குழப்பம் அடைஞ்ச மாதிரி குழப்பம் அடைஞ்சிருக்காங்க. அப்போ தேடுறாங்க என்னடா வாழ்க்கைன்னு தேடிக்கிட்டு இருக்கிறான். சரியா? அடுத்தது, வேள்வி சடங்குகளுக்கு மாற்றாக கற்பிக்கப்பட்ட உபநிட தத்துவங்களையும் சாதாரண மக்களால் புரிந்து கொள்ள இயலவில்லை. உபநிடதங்கள்னு சொன்னாங்கள்ல, அதை வாழ்க்கையை பற்றி குருவும் சிஷ்யனும் பேசுகிற மாதிரி பேசிக்குவாங்க. அது பொதுமக்களோட மொழியில் கிடையாது, சமஸ்கிருதத்தில் இருக்கு. யாருக்காவது புரியுமா? புரியாது. அப்போ மக்கள் குழப்பம் பண்ணி அதேமாதிரி இவன் கற்றுக் கொடுத்தது எதுவுமே பொதுமக்களோட இதில் கற்றுக் கொடுக்க மாட்டான். சமஸ்கிருதத்தில் ஒப்பிப்பான், வாந்தி எடுக்கணும் எல்லாரும். அந்த மாதிரி அடிமை முறை, ஜாதி முறை. ஜாதி முறைனா அடிமை முறைக்கான அடிப்பத்தலைமை ஜாதி முறை தான். பெண்ணடிமை, பாலியல் பாகுபாடு, ஆண்னா உயர்ந்தவன் பெண் தாழ்ந்தவள், ஆணுக்கு பெண் அடிமை, அதான் சொல்கிறாங்க. இதுக்குள்ளே இவ்வளோ அர்த்தம் இருக்குது. நான் எதுவுமே சொல்ல, அந்த வார்த்தைக்குள்ளே அர்த்தத்தை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னோடய கருத்து எதுவுமே இல்லை. சரியா? ரைட். புதிய விழிப்புணர்வு தோன்றது காரணம் அதெல்லாம். அவங்களாம் சிந்திப்பாங்கல்ல, ஏன்டா நம்ம அடிமையாக இருக்கணும், அவனும் மனுஷன் நம்மளும் மனுஷன், நம்ம ஏன் அவனுக்கு கீழே இருக்கணும்? வீட்டில் பெண், ஏன்டா நான் தான் அவனையே பெற்றெடுக்கிறேன் இந்த ராஸ்கலை, இவன் என்னையும் அடிமைன்றான், கேட்பாங்களா இல்லையா? கரெக்டா? குழந்தை யார் பெற்றெடுக்கிறது? அந்த அம்மா இவன் அடிமைங்கிறது. எப்படி? பெண் பிறந்தா பீடங்கிறது. பெண் எல்லாம் பரப்ப முடியுமா? நம்ம முட்டா பயிலுங்க நம்ம தானே கடவுள் பேரை வச்சு இதெல்லாம் வந்துட்டாங்க. அப்போ ஒரு சில அறிவாளியும் கேள்வி கேட்குறாங்க. இதெல்லாம் தான் காரணம் புத்த மதம் சமண மதம் தோன்றுறது. என்ன பண்ணீங்க என்னன்னு சொல்லுங்கள். அடுத்தது சமண மதத்தின் தோற்றம். ரைட், இதெல்லாம் தான் காரணம். என்ன போட்டிருக்கு? சமணம், ஜெயின் என்ற சொல் ஜினா என்ற சமஸ்கிருத சொல்லிருந்து வந்ததாமா. அதன் பொருள் தன்னையும் வெளியுலகத்தையும் வெல்வதல். வெல்வதுங்கிறதோட புரிந்து கொள்ளுதல். அதான் சரி. நம்மனா யார், உலகம்னா யார், என்னத்தை புரிஞ்சுக்கிட்டாரு? டே கடவுள் ஒன்றும் இல்லை, கடவுளை பேரை வச்சு இவனுக்கு நம்மளை ஏமாத்துறானு புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால் அதுதான் ஜெயினிசம். சரியா? ஆமாம். உலகத்தின் மிக பழமையான தற்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மதங்களில் சமணமும் ஒன்று. புத்த மதம், சமண மதம், இதெல்லாம். சமணம் 24 தீர்த்தங்காரர்கள், அதாவது குருமார்கள். மகாவீரருக்கு முன்னாடி 23 பேர் அவரோட குருமார்கள். ஒருத்தர் 10 பேர்த்துக்கு பரப்பியிருப்பார், அடுத்து வர ஒரு 100 பேரை மாற்றுவார். அப்படியே பரம்பரையாக. தீர்த்தங்காரர்கள் பல்வேறு காலங்களில் மதம் தொடர்பான உண்மைகளை போதித்தவர்கள் ஆவர். பல்வேறு காலகட்டங்கள் வரிசையாக. முதல் தீர்த்தங்கார் ரிஷபதேவர், ரிஷபர்னு சொல்லுவாங்க. கேட்பாங்க, சமண மதத்தில் மொத்தம் எத்தனை தீர்த்தங்காரர்கள் இருந்தாங்க? முதல் தீர்த்தங்காரர் யார்? கடைசி தீர்த்தங்காரர் தான் மகாவீரர். 6ஆம் நூற்றாண்டில் மகாவீரரின் வழிகாட்டுதலில் சமணம் முக்கியத்துவம் பெற்றது. மகாவீரர் காலத்தில் தான் ஃபேமஸ் ஆகுது. 6ஆம் நூற்றாண்டு, கிமு 6ஆம் நூற்றாண்டு, மறந்துடக்கூடாது. இன்னிலேருந்து 2000க்கு முன்னாடி 600லேருந்து 501 வரை. கிமு தானே, இப்போ ரிவர்ஸில் தான் வரணும். கிமு 600லேருந்து 501 வரைக்கும் அந்த காலகட்டத்தில் முக்கியத்துவம் பெறும். அடுத்தது ரிவர்ஸில் 600, 599, 598 அப்படி வரணும். வருதா? அவர் இயற்பெயர் வர்த்தமானர். கேட்பாங்க, இயற்பெயர் என்ன? பிறந்த இடம் பீகாரில். அப்போ பாருங்கள், அறிவாளிங்கெல்லாம் பீகாரில் பிறந்திருக்கானுங்க. இப்போ முட்டா மக்களாக வச்சுருக்கிறானுங்க பீகாரை. வைசாலிக்கு அருகே உள்ள குந்தா அப்படின்ற கிராமம் பீகாரில். ஏன்னா அவன் மொழியில் படிக்க விடலை. அதான் காரணம். இன்றைக்கி அவனுக்கு பாவம் வேலை தேடி அதை தேடி அறிவு இல்லாமல் நம்ம ஊருக்கு அமெரிக்காலாம் போய் மாட்டிட்டு முழிக்கிறானுங்க பாவம். என்ன காரணம்? அவன் மொழியில் படிக்க விடல. அதான் பிரச்சனையே. பீகார். பெற்றோர் அவருடைய அப்பா அம்மா சித்தார்த்தர், திரிசலா. ராஜ குடும்பத்தில் பிறந்தவங்களா, சத்திரியராக தான் இருக்கணும். இறப்பு பவபுரி, பீகாரில், அங்கே இறந்துடுறார். இந்த மாதிரி சிலையை தான் என்னன்னு சொல்லிட்டாங்க நம்ம ஆளுங்க, முனிவர்னு பேரை மாற்றி விட்டானுங்க. முனிவர்னு மாற்றி இவனுங்க எழுத்துக்கிட்டானுங்க உள்ள. ரிஷிகள் முனிகள் அப்படின்னு சொல்லி இவனுங்க எழுத்துக்குவானுங்க. சரியா? சரி. இந்த மாதிரி தான் எங்கெல்லாம் குடைவரை கோயில் இருக்கோ, நீங்கள் தமிழ்நாட்டில் போனீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உடனே ரிஷி அப்படின்ட்டுருவோம், நம்ம முனிவர் அப்படின்ட்டுருவோம். முனிவர்னா எந்த முனிவர்? சமண துறவி அவங்களாம். இந்த மகாவீரரோட
சும்மா தானே உட்காந்துருக்கானுங்க குடைவரை அந்த குகையில். அப்போ சும்மா எவ்வளோ நேரம் தான் சும்மா உட்காந்துருக்கிறது? அப்போ தான் இந்த மாதிரி செதுக்கிறது, கதை எழுதுறது, இதெல்லாம் பண்ணுறது. மகாவீரர் தலை சிறந்த வீரர்னு அர்த்தமா கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. மகாவீரர் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்பாங்க. தலை சிறந்த வீரர். இதில் வீரர் கத்தி எடுத்து சண்டை போட்டாரா? அவனுக்கு மூட நம்பிக்கைகளை போராடி ஜெயிக்கிறாரு. டே இவனுக்கு பொய் சொல்கிறான்னு கண்டுபிடிச்சார்ல, அதனால தான் தலை சிறந்த வீரர். சரியா? ரைட். உன்னை அறிந்தால் நீ உன்னை இதுதான் உன்னை அறிகிறது, உன்னையும் உலகத்தையும் அறிகிறது. உன்னைன்னா உன்னை மட்டும் அறிய முடியாது, உலகத்தில் ஒரு பாட்டு தான் நம்ம உலகத்தை. அதுதான் அதுக்கு அர்த்தம். அவன் சும்மா கதைக்கு எழுதி விட்டான், நம்மளும் அதை பாடிக்கிட்டு இருக்கிறோம். வர்தமானர் செழிப்பு என்றும் பொருளா. இன்னொரு பேர் இருக்காம செழிப்பு. சத்திரி அங்கே பாருங்க, சத்திரி இளவரசு. ஏன்னா அவன் தானே சும்மா இருப்பான் அவனுக்கு அப்புறம். அது இல்லாமல் இவன் தான் ராஜா, எல்லா பவர்லாம் இவன்கிட்ட தான் இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இவன் எந்த முடிவும் எடுக்க மாட்டான். மேலே அவர் தான் சொல்லுவார், இவர் செய்வார், அவ்வளோதான். அப்போ அவனுக்கு தலை சுத்தமாக இல்லையா? என்னடா அவன் நம்ம தான் ராஜான்றான், நம்ம தான் எல்லான்றான். ஆனால் இவன் சொல்கிறான் எல்லாமே நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டு. கோவமாக வராதா? யோசிக்கிறானுங்க. அந்த மாதிரி சத்திரிய பரம்பரையில் பிறந்தவனுங்க. சா வரக்கூடாது, ஷா வரணும். இது நம்ம வார்த்தை கிடையாது. சத்திரியாங்கிறதே தமிழ் வார்த்தை கிடையாது. ஆனால் தமிழ் ஜாதியெல்லாம் இப்போ சத்திரியான்னு சேர்த்திக்கிட்டானுங்க. அப்போ நீ தொடச்சி விட்ற வேண்டி தான் அவனுங்களாம் வட இந்தியாவுக்கு. தமிழ் இல்லையா அவனுங்க? ஆமாம். சரி, அறியாமையில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கானுங்க. சரி பரவாயில்ல, பாவம். இருந்த போதிலும் அவர் தன்னுடைய 30வது வயதில் இளவரசர் என்னும் தகுதியை கைவிட்டு, இளவரசர் அப்படின்னா அடுத்த ராஜா அவர் தான். சரியா? அதுவே வேணாண்டா போங்கடா அப்படின்னு தூக்கி போட்டு வந்துடுறாரு. கேட்பாங்க எந்த வயசில் அவர் வீட்டை விட்டு வெளியில் வந்தார்? கல்யாணம் குழந்தையெல்லாம் பிறந்திருக்கும். கழிச்சு போச்சு. கேள்வி கேட்குறாரு, போங்கடான்னு வெளியில் வராரு. அந்த துறவரம் போடுறாரு. தீவிரமான தியானம் மேற்கொள்கிறார். தியானம் இல்லை, தமம் இருக்கிறாரு. தமம் இருக்கிறான்னு தான் சொல்லணும், தியானன்ற வார்த்தையெல்லாம் அப்போ இல்லை. கடவுளை தேடி. உனக்குன்னா கடவுள் தானே எல்லாத்துக்கும் காரணம்ட்டான். அவன் கஷ்டப்படுறது ஏயான்னு கேட்குறான். ஏன் அவன் போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம். ஏன் எந்த ஜாதிக்காரன் மட்டும் இவ்வளோ கடுமையாக வேலை செய்கிறான்? அவனுக்கான ஒழுங்காக சாப்பாடு இல்லை, சொத்து இல்லை. அதுவும் போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம். யாரா சொன்னான்னா அங்கே கடவுள் மேலே ஒருத்தர் இருக்கார், அவர் கணக்கு எழுதி வச்சுருக்காரு எல்லாத்துக்குமே அப்படின்றான். சரி கடவுளை பார்க்கலாம் அப்படின்னு கிளம்புறாரு. கடவுளை எப்பரா பார்க்குறணும்? அதெல்லாம் பயங்கர கடும் தமம் புரிய வேண்டும். காடு, மலை, வெயில் இதெல்லாம் என்ன பண்ணும்? உட்காந்து பயங்கர தீவிரமாக கடவுளே நினச்சிட்டு தான் வருவார். என்ன பக்தா வேண்டும் கேள் அப்படின்ட்டு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இவர் போய் உட்கார்றாரு. நான் சொல்லலைங்க, அதுக்குள்ளே உள்ள அர்த்தத்தை தான் சொல்கிறேன். படம்லாம் பாருங்கள். இவர் போய் உட்காந்து கடும் தமம் புரிகிறார். சரியா? பாருங்கள் எப்போ ஞானம் பிறகுது பாருங்கள். 12.5 ஆண்டுகள் கடித்து கடும் தவம். 12 வருஷம் பாவம். அதுவும் அங்கெல்லாம் குளிரில் பயங்கர குளிர் இருக்கும், வெயிலில் பயங்கர வெயில். பயங்கர வெயிலில் உட்காந்து தவம் புரிகிறான். குளிரில் தண்ணியில் நின்று தவம் புரிகிறான். தலைகளாக தொங்கிட்டு தவம் புரிகிறான். உருண்டு பார்க்குறான், பிறண்டு பார்க்குறான், சாப்பிடாமல் இருக்கிறான், வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு பார்க்குறான். கடவுளே வரமாட்டேங்கிறாரு. அதான் ஒரு 12.5 ஆண்டு காலம் அதெல்லாம் செஞ்சார். பின்னர் அவர் எல்லையற்ற அறிவை அடைந்தார். என்னது எல்லையற்ற அறிவு? இவனுங்க ஏமாத்துறானுங்க, பொய் சொல்கிறானுங்கன்னா கண்டுபிடிச்சிட்டார். சரியா? இது மாதிரிலாம் நான் சுற்றிட்டு வந்துட்டேன், சும்மாலாம் சொல்ல. எங்கே அசோக்குமார் பல நாள் ஆச்சு. அதான் நடந்துச்சு அங்கே. சரியா? அவனுங்க அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்நிலைக்கு கைவல்யா அப்படின்னு அர்த்தம். எல்லை இல்லாத அறிவை அடைகிறாருல்ல, அதுக்கு பிறகு கைவல்ய அப்படின்னு சொல்கிறாங்க. கைவல்ய. சரி, என்ன அர்த்தம்னு தெரில. அதான் சமஸ்கிருதத்தில் நமக்கு எப்படி புரியும்? சரி. அதன் பின்னர் அவர் ஜினான்னு பட்டம் வச்சுக்கிறாரு. ஜினா. அவரை பின்பற்றுறவங்க யார்? ஜெயின்ஸ் அப்படின்றாங்க. அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை பின்பற்றுபவர். இவரை மாதிரியே போய் துறவரம் பூண்டு அப்படிலாம் போகணுன்னு அவசியம் இல்லை. அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை பின்பற்றணும். என்னென்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். சிரமானிய மரபுகளில் மறு ஆய்வு செய்தார். அவங்களுடைய முன்னோர்கள் இருக்காங்களே, அந்த 23 தீர்த்தங்காரர்கள், அவங்க பின்பற்றின முறைக்கு பேர் தான் சிரமானிய முறை.
அதே மாதிரி நிறையா சிந்தனையாளர்கள் தோண்டிருப்பான்னு பார்த்தோம்ல, அதெல்லாம் அதில் ஒரு தான் சிரமானிய முறை. அதை மறு ஆய்வு செஞ்சு அப்போதைய மக்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி மாற்றி கொடுக்குறாரு இந்தா அப்படின்ட்டு. அவற்றின் அடிப்படையில் புதிய கோட்பாடுகளை உருவாக்கினார். ஆகவே இவர் தான் உண்மையிலேயே சமணத்தை உருவாக்கியவர் என்ன நம்பப்படுகிறார். ரிஷபதேவர் முதல் ஆள் இருக்காங்களே, அதுக்கு முன்னாடி இன்னும் இவருக்கு முன்னாடி 23 பேர் ரிஷபதேவராக சேர்ந்து அவங்களாம் அவங்க பின்பற்றினது சிரமானிக் முறை. அதை மறு ஆய்வு செஞ்சு எடுத்துகிட்டு வர்றார். மக்கள் நிறைய பேர் அதை பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உண்மையிலேயே சமண மதத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டால் யார்? ரிஷபதேவர் இல்லை, யார்? வர்தமான மகாவீரர். அவர் பேரோட சேர்த்தி வச்சுக்கோங்க, வர்தமான மகாவீரர். மகாவீரர் பின்னாடி வந்த பேர், ஞானம் பெற்ற பிறகு வந்த பேர். வர்தமானர் தான் அவங்க அப்பா அம்மா வச்ச பேர். ஜினான்னு பேர் வச்சுக்கிறார். மகாவீரன்னா ஜினா. சமணத்தின் தனித்தன்மை வாய்ந்த போதனைகள். இதில் ஒரு சில பொய்யெல்லாம் சேர்த்திருப்பாங்க, இருந்தாலும் பரவாயில்ல பார்ப்போம். இப்பிரபஞ்சத்தை உருவாக்கியவர் கடவுள் என்பதை சமணம் மறுக்கிறது. போட்டாரா? 2600 வருஷத்துக்கு முன்னாடி அடித்தார் பார் அடி. அடித்தாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மாதிரி. 2600 அப்போ சொல்லியுமே இன்ன வரைக்கும் நம்ம இப்பயும் கேட்குறானுங்க. அதான் கேட்டேன், எல்லாம் டிகிரி முடிச்சுக்க அது முடிச்சிருக்கேன். அப்படியா? சரி, மேலோகம் இருக்குல்ல, இந்திரலோகம், சந்திரலோகம், அப்புறம் வேறு என்ன இருக்குது, சொர்க்கம், நரகம்லாம் இருக்குல்ல, எங்கடா இருக்குன்னு? வானத்தில் இருக்குது. சரி, எங்கே இருக்குது? மேகத்தில் இருக்கா? மேகம் எவ்வளோ ஹைட்டில் இருக்கும்? ட்ரோபோஸ்பியருக்குள்ளே தான் இருக்குது மேகம். ட்ரோபோஸ்பியர் எங்கே இருக்குது? எவ்வளோ தூரம்? 13 கிலோமீட்டர் வரைக்கும் தான் இருக்குது. சரி, இப்போ சுனிதா வில்லியம் எங்கே போயிட்டு வந்தாங்க? அது எவ்வளோ ஹைட்டில் பறந்துச்சு? 400 கிலோமீட்டர். அப்போ அதுக்கு நடுவில் எங்கேயாவது பார்த்துச்சா? அந்தம்மா பார்த்துருக்கணும்ல, எங்கே பார்த்துச்சு? அதுக்கு மேலேன்றான். அதுக்கு மேலே எங்கடா இருக்குது? சூரியனுக்கிட்டியா? சூரியன் பக்கத்து வரைக்கும் போயிடுச்சு சேட்டலைட்டு. இல்லை நிறுத்தினாங்களா? அங்கேருந்து போட்டோம். எங்கடா அங்கே இருக்கார்? அதெல்லாம் கேட்காதீங்க, போங்க. அப்படியே படிங்க. அடுத்தது, இப்பிரபஞ்சத்தை உருவாகி அவர் 2600 வருஷமே சொல்லி முடிச்சிட்டார் அவர். சரி, நான் இங்கே பாடத்தை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரியா? ரைட். அகிம்சை அல்லது அறவழியே சமணத்தின் அடிப்படை தத்துவம். உயிரெல்லாம் கொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா முதல்ல உன் கூட இருக்கிறவனை என்ன பண்ணு? அன்பு காட்டு அப்படிங்கிறாங்க. திருவள்ளுவர் இருக்கார்ல, அவரே சமண மத துறவியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தான் வாழ்க்கை யாரெல்லாம் சொல்கிறாரு, யாரையும் கொல்லாத, துன்பப்படுத்தாத, அடுத்தவனை நேர்மையாரு, அறிவு வளர்த்துக்கோ, எல்லாம் அதில் சொல்லியிருப்பார். ஆனால் இப்போ எப்படி போயிட்டுருக்கு? எவனை வேணாலும் அடி, எவனை வேணாலும் இது பண்ணு, செல்வத்தை சேர்த்து அப்படி வாழ்ந்துட்டு போ. அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. எல்லாத்திட்டையும் அன்பு காட்டலான்னு வாழ்கிறவன் வேணவா இருக்கான்? ஆமாம், வாழ தெரியாதவன், முட்டா பையன் அப்படின்னு ஆகி போச்சு. அடுத்தது, முக்தி அடைவது. அதான் முக்தினான அர்த்தம், அடுத்த பிறவி பிறக்கக்கூடாது, அதான் முக்தி அடைவது. பிறப்பு இறப்பு மறுபிறப்பு எனும் சுழற்சியிலேருந்து விடுவதே சமணத்தின் இறுதி லட்சியம். அதான் முக்தி அடைதல்னா அர்த்தம், பிறப்பு இறப்பு அடுத்த மறுபிறப்பு, அதுலேருந்து விடுபடுதல், அதான் முக்தி அடைதல். நீ முக்தி அடைவ, அதுக்கான வழி என்ன? எல்லாத்துக்கிட்டையும் அன்பு காட்டு. அவன் சொன்ன மாதிரி என்ன பண்ண தேவையில்ல, யாகம் நடத்த சொல்லலை, வேள்வி நடத்த சொல்லலை. வேள்வினா யாகம் நடத்துறது. இறுதி தீர்ப்பு என்ற நம்பிக்கையை சமணம் மறுக்கிறது. செத்ததுக்கப்புறம் தீர்ப்பு கொடுக்குறாங்களா, அதை இறுதி தீர்ப்பு. சித்திரகுப்தா சித்திரகுப்தா தான் எழுதி வச்சுருப்பார் இறுதி தீர்ப்பு. இவன் எந்தெந்த தப்பு செஞ்சுருக்கான், வடிவேல் நடிச்சிருப்பான். என்ன படம் அது? யமதர்மராஜாவை நடிச்சிருப்பார். அந்த கதையெல்லாம் இல்லைன்றான், அந்த படமே பொய்யின்றாங்க. யார்? 2600 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. சித்திரகுப்தா வாசி. மகாபிரபு சித்திரகுப்தர் வாசிப்பார். இவன் இந்தந்த கொடுமையெல்லாம் செஞ்சுருக்கான். அவன் எண்ணெய் சட்டியில் போட்டு வரு, அவன் எண்ணெய் கொப்பரையில் போட்டு வரு, உன்னை தலையில் என்ன பண்ணு, தொங்க ஓட்டு ஈட்டியில் இறக்கு, இவன் வெயிலில் போட்டு வாட்டு. அதெல்லாம் கிடையாதுங்கிறாரு. நல்லது செஞ்சவன்லாம் சொர்க்கத்துக்கு போவான், அப்படிலாம் கிடையாது. அதான் இங்கே வச்சுருக்கானே, நீ சொர்க்கத்துக்கு போனால் நீ என்ன ஏகத்தனம் பண்ணாலும் அவன்கிட்ட போய் பணத்தை கொடு, சொர்க்கத்துக்கு போகலான்றான். அது உருவாக்குனதே எதுக்கு? ஒரு குரூப்பு ஏகபோகமாக வாழ்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லைங்கன்றார். போட்டுருக்கு பாருங்க, சமணம் மறுக்கிறது.
இறுதி தீர்ப்பு. யார் சொர்க்கத்துக்கு செல்வது யார் நரகத்திற்கு செல்வது என்பதை கடவுள் தீர்மானிப்பார். அதெல்லாம் கிடையாது. அப்படி மறுபிறவே இல்லை, மேலோகமும் கிடையாது சொல்லிட்டார் அவர். அடுத்தது, ஒருவருடைய வாழ்வின் நலன் தரம் என்பது அவருடைய கர்மவினையால் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை சமணம் ஆதரிக்கிறது. இது எனக்கு அவர் சொன்னாரா இல்லையான்னு தெரியாது. கர்மவினைனா போன பிறவியில் அப்படின்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு அதில் உடன்பாடு இல்லை, அவருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, ரைட். தர்மம் அல்லது கர்மவினை என்றால் கர்மா கர்மவினை. இப்பிறவியில் ஒருவர் செய்யும் செயல்களே அவளுடைய இப்பிறவின் பிற்பகுதி வாழ்க்கை. இந்த பிறவிலே சொல்கிறார், இன்னும் முன்னாடி பிறவி பின்னாடி பிறவிலாம் இல்லை. ஃபஸ்ட்டு நான் என்ன செய்கிறேனோ அது எனக்கு பின்னாடி வரும். ஆனால் அதை கூட ஏற்றுக்கலாம் நம்மவா. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், நல்லா நீங்கள் படித்து கிடிச்சு அறிவை வளர்த்துக்கிட்டு நல்ல வேலைக்கு போய் உக்காந்துக்கிட்டேன். ரிட்டையர்ட் ஆகும்பொழுது என்ன கை நிறையா பணம் வரும், சந்தோஷமாக வாழலாம். அதை வேணால் ஏற்றுக்கலாம். இந்த கரும்பு வினை அதெல்லாம் டுபாவூர் நம்மவா. ரைட்டு, ஓகே. திரிரத்தனங்கள் அவர் சொன்னது, 3 ரத்னாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 ரத்தனங்கள். கர்மாவிலிருந்து விடுதலை பெறுவதற்கு, மோட்ச நிலை அடைவதற்கு மகாவீரர் 3 வழிகளை சொல்கிறார். அதாவது பின்னாடி வாழ்க்கையும் உனக்கு நல்லா இருக்கணும்னா 3 வழி. சரியா? நன்னம்பிக்கை, நல்ல விஷயத்தை நம்பணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கண்டது கடிதெல்லாம் நம்பக்கூடாது. ஒரு குரூப் சுற்றிக்கிட்டு இருக்கான், நல்ல விஷயத்தை நம்பணும். நல்ல விஷயத்தை வளர்த்துக்கணும். நல்ல அறிவை வளர்த்துக்கணும். புரியுதா? அறிவு இருக்குது, எல்லாமே நீ தெரிஞ்சுக்கிற எல்லாமே அறிவு தான். அதில் நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும். நல்ல அறிவை மட்டும் வளர்த்துக்கணும். சொல்கிறான்ல, ஆணுக்கு பெண் அடிமை, அது நல்ல அறிவா? தூக்கி போட்டுறணும், அது இருக்கக்கூடாது. ஜாதி நல்ல அறிவா? குலத்தொழில் தான் செய்யணும், நல்ல அறிவு கிடையாது, தூக்கி போட்டுடணும். எல்லோரும் தூக்கி போட்டோம்னா எல்லோரும் சமமாயிரும், எல்லோரும் சந்தோஷமாக வாழலாம். அதான் சொல்கிறாங்க, நல்ல அறிவு நல்ல செயல். நல்ல விஷயத்தை மட்டும் செய்யணும். அவனை போய் வெட்டுறான்றான், போய் வெட்டக்கூடாது. ஒருத்தனை அடிக்கணும்னு தோணும், வேகமாக கோவம் வரும், அந்த வயசில் வர்றது தான். அடிக்கக்கூடாது. என்னடா நம்மளும் மிருகம் ஒன்றா அப்படின்னு யோசிக்கணும். சரியா? அதுதான் இதெல்லாம். இது 3 ரத்தினங்கள். நல்ல விஷயம் நண்பு, நல்ல விஷயத்தை வளர்த்துக்கோ, நல்ல செயலை செய்யும். இது ரெண்டும் நல்ல விஷயம் வந்துட்டு இருந்து நல்ல நம்பிக்கை, நல்ல விஷயத்தை நம்பி நல்ல அறிவை வளர்த்துக்கிட்டோம்னாக்கா நீ நல்லது தான் செய்வேன். செயல் அப்படி தான் இருக்கும். உன்னோட செயல் எதை பொறுத்து இருக்கும், நீ எதை நம்புறியோ அதை பொறுத்து தான் இருக்கும். அப்படின்னு நான் சொல்லலை, யார் சொல்கிறா? மகாவீரர். இதை எல்லோரும் ஃபாலோ பண்ணால் எப்படி இருக்குது அந்த சமூகம்? இதை ஃபாலோ பண்ண சமூகம் தான் தமிழ் சமூகம். சங்ககால இலக்கியங்கள், பெரும்பான்மையான இலக்கியங்கள் எதை சார்ந்தது? புத்தம் சமணத்தோடு தொடர்புடையது. அந்த முனிவர்கள் தான் போதிச்சது. புரிஞ்சுதா? அதான் சொல்கிறாங்க. மோட்சம், பிறப்பு இறப்பின் சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுதல், அதான் மோட்சம். நிறைய இனிமேல் அடுத்த பிறகு பிறக்கக்கூடாது அப்படின்னு. ஓகேவா? சரி, அதுக்கு ப்ரூவ் பண்ணலாமா? இப்போ ஃபஸ்ட்டு பூமி உருவாகும் பொழுது 50 கோடி பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே 50 கோடி பேர் இந்த மாதிரி மறுபிறப்பு இருக்குன்னா திரும்ப இப்போ வரைக்கும் எத்தனை கோடி மக்கள் தான் இருக்கணும்? 50 கோடி தானே இருக்கணும். இப்போ எவ்வளோ பேர் இருக்கும்? அப்போ 650 கோடி எங்கே போச்சு? எங்கேருந்து வந்துச்சு? எறும்பெல்லாம் மனுஷனாக வந்துருச்சா? ஆமாம், அப்படி கூட சொல்லுவானுங்க கதை. எறும்போட எண்ணிக்கை குறைஞ்சி மனுஷன் ஆகிட்டான் சார், பன்னியோட எண்ணிக்கையெல்லாம் குறைஞ்சி மனுஷன் ஆகிட்டான் சார், அப்படி சொல்லுவானுங்க. இப்போ நான் இந்த கேள்வி கேட்டேனாக்கா அந்த அறிவுஜீவிகள் இப்படி வருவானுங்க சுற்றிக்கிட்டு. சரி, அடுத்து போகலாமா? சமண நடத்தை விதிகள், எப்படி நடந்துக்கணும்? மோட்சம் அடைகிறதுக்கு 3 ரத்தினங்களை தெரிவித்தவர். சரியா? மோட்சம் அடைவதற்கு மகாவீரர் கூறிய அறிவுரை என்னது? 3 ரத்தினங்களை பின்பற்றணும், ரத்னாவை பின்பற்றணும் அப்படிங்கிறார். சமணத்தின் நடத்தை விதிகள். மகாவீரர் தன்னை பின்பற்றுவோரை ஒழுக்கம் மிகுந்த வாழ்க்கையை மேற்கொள்ள கூறினார். அடிப்படை வாழ்வை மேற்கொள்ள 5 கொள்கைகளை போதித்தார். 3 ரத்னா 5 கொள்கைகள், 5 பிரின்சிபல்ஸ், ரத்னாஸ். கூறினது யார்? மகாவீரர். ஒழுக்கம், அகிம்சை, எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தக்கூடாது. ஓகேவா? அடுத்தது
சத்தியம், உண்மையை மட்டும். சத்தியத்துக்கு அர்த்தம் என்ன? உண்மையை பேசுதல். அது வடமொழி சொல்லு. அடுத்தது அஸ்தேயம், திருடக்கூடாது, அடுத்த பொருளை திருடக்கூடாது. இது எல்லோரும் ஃபாலோ பண்ணோம்னா எப்படி இருக்கும்? எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கும், துன்பமே வராது, போலீஸ் ஸ்டேஷன் தேவையில்லை, நீதிபதி தேவையில்லை, சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகலாம். ஆமாவா? அடுத்தது திருடாமை, அஸ்தேயம். கேட்பாங்க இந்த பொருளுக்கு என்ன அர்த்தம்னு, இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு. அபரிக்கிரகம், பணம் பொருள் சொத்து மீது அதிக ஆசைப்படக்கூடாது, தேவைக்கு மட்டும் வச்சுக்கணும். அப்போ என்ன ஆகும்? ஒருத்தண்ட போய் செல்வம் குமிஞ்சு கிடக்குது, ஒருத்தண்ட சாப்பாட்டுக்கே வழி இல்லை. பார்த்திமா பார்க்குறாரு, ஐயோ புழைக்கே தெரியாத ஆளாக இருக்கிறான் அவன் அப்படின்னு. அவன் தானே நமக்கு சொல்லிக் கொடுக்குறதே என்னது? சமூகம் எப்படி சொல்லிக் கொடுக்குது? செல்வத்தை குமி, அதுதான் சொல்லிக்கிது. ஆனால் இவர் இப்படி சொல்கிறாரு. இந்த சாமியார் தான் அமன சாமியார்கள், ட்ரெஸ் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். அவனை பின்பற்ற அவனோட சீடர்கள் ஜெயின்ஸ்லாம் எப்படி இருக்கான்? கோடீஸ்வரனாக இருக்கான். பல அதானிலாம் ஜெயின் தான் நினைக்கிறேன். எடுத்து பாருங்கள் பேக்ரவுண்ட் போனீங்கன்னா. சரி, அபரிக்கிரகம். அபரிக்கிரகம்னா என்னது? ரொம்ப ஆசை கொள்ளக்கூடாது, தேவையான அளவுக்கு வச்சுக்கணும். பிரம்மச்சரியம், திருமணம் செய்து கொள்ளாமே. அதாவது திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்க இவரோட சீடர்களுக்கு. சரியா? ரெண்டு இருக்குது, டிவோட்டின்னு ஒன்று இருக்குது, டிசைபிள் அப்படின்னு ஒன்று இருக்குது. டிசைபிள்னால் சீடர்கள், டிவோட்டினா பக்தர்கள். அறிவுரை மட்டும் கேட்டுக்குவான், நார்மல் லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். புரிஞ்சுதா? ரைட். அப்போ அவங்க இவரை பின்பற்றக்கூடியவங்களுக்கு 5 இது கொடுக்குறாரு. அதனால தான் இந்த துறவிகள் நிறையா பொருள் கிருள் எதுவும் இல்லாமல் சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. இந்தியா முழுவதும் எல்லா குகையிலும் இவனுங்க தான் இருந்தாங்க. அந்த ஊர் மக்கள் நார்மல் லைஃப் வாழ்கிறாங்க, அவங்கள்ட்ட வந்து அறிவுரை வாங்கிக்குவாங்க, இவர் சொல்கிறத பின்பற்றுவாங்க இந்த துறவிகள். சரியா? அவங்களுக்கு சாப்பாடு அவங்க கொடுப்பாங்க, அந்தந்த நேரத்துக்கு சாப்பாடு போடுவாங்க, சாப்பிட்டு போவாங்க. தட்டு கூட வச்சுக்க மாட்டாங்க. தட்டு கூட பார்த்தீங்கன்னாக்கா இந்த சமண படுக்கையெல்லாம் சொல்கிறாங்களே, கல்லையே படுக்கை மாதிரி பெட்டு மாதிரி செஞ்சுருப்பாங்க, தலைவணி மாதிரி செதுக்கியிருப்பாங்க. சமணர் படுக்கை வரும் பாருங்கள் பின்னாடி. அப்புறம் தட்டு எங்கள் ஊரில் நான் பார்த்துருக்குறேன், குகை இருந்துச்சு, அந்த குகையெல்லாம் மூடிட்டானுங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. நான் முனிவர் நினச்சிக்கிட்டேன், அதெல்லாம் சமண துறவிகள். எங்கள் கொள்ளுப்பாட்டி இருந்துச்சு அப்போ, அது 120 வயசு அப்போல்லாம், நான் போகிறப்ப குட்டி பையனா. அது சொல்லும், நாங்களாம் போய் சாப்பாடு போடுவோம், அங்கே முனிவர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருந்திருக்காங்க. அந்த தட்டு பாறை இருக்குல்ல, பாறையிலே செதுக்கி வச்சுருப்பாங்க, தட்டு மாதிரி இருக்கும், அதில் தான் சாப்பாடு போடுவாங்களாம், அதில் தான் சாப்பிடுவாங்க. இந்த கிராம மக்கள் தான் போய் அவுட்டரில் இருக்கக்கூடிய அங்கே பாறை சுற்றிலும் வயல்வெளி எல்லாம் இருக்கும், அந்த பாறைக்கு அடியில் குகையில் அந்த முனிவர் இருப்பாங்க, சாப்பிடுவாங்க. அப்படி தான் வாழ்ந்துருக்காங்க. என்னது? இந்த 5 பின்பற்றினாங்க அவங்க. 5 பிரின்சிபல்ஸ். மகாவீரனின் தலைமை சீடரான கௌதம சுவாமி மகாவீரன் போதனைகளை தொகுத்தார். நோட் பண்ணிக்கோங்க, தலைமை சீடர். மகாவீரன் தலைமை சீடர் யாருன்னு கேட்பாங்க. மகாவீரன் போதனை, அவர் அறிவுரை கொடுக்குறாருல, அதை நோட் பண்ணி வச்சு எழுதி வைக்கிறது. இப்போ வரைக்கும் நம்ம கார்பரேட் சாமியார் வரைக்கும் அந்த வேலையை தான் செய்கிறானுங்க. இருந்தாலும் உட்காந்து பேசுவான் சீடர்கள் மத்தியில். கோடீஸ்வரலாம் போய் உட்காந்துருப்பாங்க, நீங்கள் நான்லாம் போக மாட்டீங்க. அங்கே ஒரு சீடர் உட்காந்து எழுதிட்டு இருப்பான், அவன் அது ஒரு அறிவாளி, டிகிரி கீரி அவங்க அப்பா அம்மா படிக்க வச்சுருப்பான். அவன் பிடிச்சி என்ன பண்ணியிருப்பான், துறவியாகி அங்கே உட்கார வச்சு எழுதி கொடுறானுங்கன்றான். அவன் 10வது கூட பாஸ் ஆகிருக்க மாட்டான். இந்த சாமியார் கண் கூட பார்த்தேன் நானும் சென்று வந்தேன், அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்தது அதன் பெயர் ஆகம சித்தாந்தம். மகாவீரன் போதனைகள் அடங்கிய புத்தகத்துக்கு பேர் என்ன? ஆகம சித்தாந்தம். மகாவீரன் போதனைகளை தொகுத்தவர் யார்? கௌதம சுவாமி. மகாவீரன் தலைமை சீடர் யார்? இதில் 3 கொஸ்டின் இருக்கு. திகம்பரரும் ஸ்வேதாம்பரரும். அதில் 2 குரூப்பாக பிரிகிறாங்க. எப்பவுமே பிரிவாங்கள்ல, ஸ்வேதாம்பரர், திகம்பரர். 2 பிரிவு. சமண மதத்தினுடைய 2 பிரிவுகள். திகம்பரர் வந்துட்டு மகாவீரர் போதனை அப்படியே ஃபாலோ பண்ணுறவங்க. ட்ரெஸ்ஸை அணிய மாட்டாங்க, அப்படியே மகாவீரரை அப்படியே பின்பற்றுவாங்க. ட்ரெஸ் உடுத்த மாட்டாங்க, உண்ணாவிரதம் இருப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க,
சரியா? ரொம்ப எளிமையான வாழ்க்கை, அந்த மாதிரி இருப்பாங்க. ஸ்வேதாம்பரர் கொஞ்சம் அதில் வந்து மாறி இருப்பாங்க. ட்ரெஸ்ஸு ஆடை அணிவாங்க. எதுக்கு ட்ரெஸ்ஸு ஆடை அணிய மாட்டாங்க அவங்க? விவசாயம் செய்யும் பொழுது நிறையா உயிர்கள் சாகுது, ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. புலால் அறவே தொடவே மாட்டாங்க, முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடாமல் இருப்பாங்க. ஏன் சாப்பிட மாட்டாங்க? அரிசிக்கு உயிர் இருக்குல்ல, அந்தளவுக்குலாம் அவங்களுக்கு நாலேஜ் இல்லை. விவசாயம் செய்யும் பொழுது உயிர்கள் சாகுது, விவசாயத்தில் இருந்தால் உணவு கிடைக்குது, அதனால். சரியா? ரைட். அவங்க ஸ்வேதாம்பரர் வந்து கொஞ்சம் வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸை உடுத்துவாங்க. நடக்கும் பொழுது மயில் தொகையை வச்சு கூட்டிகிட்டே நடப்பாங்க. ஏன்னா பூச்சி கீச்சி போச்சு, எறும்புலாம் போச்சுன்னா மிதிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது 2 குரூப் இருக்காங்க. இன்னும் சேலத்திலலாம் நிறையா ஜெயின்ஸ் இருக்காங்க, அவங்களாம் வருவாங்க, அப்பப்போ பேப்பரெல்லாம் வரும் பாருங்கள். கூட நேற்று கூட இந்த திகம்பரர் தான் என்ன பண்ணிடுவார், பாலியல் வன்கொடுமை செஞ்சு ஜெயில் தண்டனை நியூஸில் பேப்பரில் வந்திருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். திகம்பரர் வைதிக பழமைவாத போக்குடைய சீடர்கள். சரியா? திகம்பரர் அப்படியே இவர் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஆடைகள் அணிவதில்லை, அம்மன சாமியார்கள்னு சொல்லுவாங்க, அவங்க தான். இவனுங்க இல்லை, அகோரிங்க கிடையாது, அவனுங்க வேறு. அவனுங்க கோமனம் கட்டிக்கிட்டு மனுஷக்கறி திங்கிறவனுங்க அகோரிங்க. இது என்னது, அந்த சாம்பல்லாம் அள்ளி பூச்சிக்கிட்டு எந்த காலத்தில் இருக்கானுங்க பாருங்க இவனுங்க. இன்னும் இவர்கள் எந்த விதமான உடையும் வைத்துக்கொள்ள தடை விதிக்கப்பட்டு, ட்ரெஸ்ஸு கூட வச்சுக்க மாட்டாங்க அவங்க. அதனால தான் குகையில் போய் தங்குறது. ஏன் குகையில் போய் தங்குறாங்க? எல்லாம் சயின்ஸ் இருக்குது பின்னாடி. வெளியில் ஹீட்டாக இருக்கும் பொழுது உள்ளே ஜிலு ஜிலுன்னு இருக்கும், வெளியில் குளிராக இருக்கும் பொழுது உள்ளே கதகதப்பாக இருக்கும். ஏன்? சயின்ஸ் கொஸ்டின் இது, பார்ப்போம். ஜாகிரஃபி நடத்தும்போது சொல்லியிருப்பேனே, பெண்கள் நேரடியாக விடுதலை பெறவோ நிவாரண நிலையை அடையவோ முடியாது என நம்ம. அப்போ பெண்கள் என்ன பண்ண மாட்டாங்க? துறவிகளாக வரமாட்டாங்க. யார்? திகம்பரரில். பட் ஸ்வேதாம்பரரில் பெண்கள் இருப்பாங்க, அங்கே ஆடை அணிஞ்சிக்கலாம், எல்லாம் இருக்குது அதெல்லாம். இதே ஸ்வேதாம்பரர். சரி, இது திகம்பரர், இவங்க ஸ்வேதாம்பரர். வாயில் துணி கட்டியிருப்பாங்க ஸ்வேதாம்பரர். முற்போக்குவாதிகள் வெள்ளை நிற ஆடை அணிகிறார்கள். ரஜோகரணா கம்பளி நூல்களை கொண்ட சிறிய துடைப்பம் கையில் வச்சுருப்பாங்க. கம்பளி நூல்களை சொன்ன சிறிய துடைப்பம் கூட்டிகிட்டே போகிறது. பிச்சை பாத்திரம், பிச்சை எடுத்து தான் சாப்பிட்ணும். புத்தகம் வச்சுக்கலாம், தொடப்பம், பிச்சை பாத்திரம், புத்தகம், படிச்சுட்டே இருப்பாங்க. ஆண்களைப் போலவே பெண்களும் விடுதலை பெற சமமான தகுதிகளை கொண்டு துறவரம் போகலாம் பெண்களும். அவன் தானே விடுதலை தானே, குடும்பத்தை விட்டு போனால் விடுதலை தான். நிம்மதியாக எவனுங்க கேள்வி கேட்க மாட்டேன், ஜாலியாக சுற்றிட்டு இருக்கலாம். குடும்பத்தோடு என்ன பண்ணணும்? குழந்தைங்களுக்கு பதில் சொல்லணும், வீட்டுக்கு பார்ட்னருக்கு பதில் சொல்லணும், அப்பா அம்மாவுக்கு பதில் சொல்லணும், சமூகத்துக்கு பதில் சொல்லணும். அதான் விடுதலைன்றாங்க போல் இருக்கு. சமணம் பரவியதற்கான காரணம், அதுக்கு முன்னாடி இருந்த மதம் அப்படி. அதேமாதிரி சமணம் ரொம்ப தூரம்லாம் பரவி இருக்காது. ராஜஸ்தான், குஜராத்து, மகாராஷ்டிரா, அப்புறம் கொஞ்சம் கர்நாடகா. இவர் நம்ம யாராவது அசோகருடைய தாத்தா இருக்கா சந்திரகுப்த மௌரியர், அவர் சமண மதத்தை தான் பின்பற்றுவார். அப்புறம் தான் பௌத்த மதத்துக்கு மாறுவாங்க அவங்க வாரிசுகள். இந்தியாவில் சமணம் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்படாத காரணம். அதேமாதிரி தமிழ்நாடு வரைக்கும் இருந்தது சமணம். இந்த காவலப்பிரகர்கள் ஆட்சி இருக்குல்ல, சொல்கிறாங்களா கிபி 6ஆம் நூற்றாண்டு, அது வரைக்கும் தமிழ்நாட்டில் சமண மதம் புத்த மதம் தான் ஃபுல்லாக. அதிலிருந்து வந்த கருத்துக்கள் தான் நிறையா நல்ல கருத்துக்கள். அதை நம்ம எப்பயுமே இந்த திராவிட மண்ணில் இருக்கிறவங்க நல்ல கருத்துலாம் ஏற்றுக்குவாங்க, ஓரளவுக்கு சிந்தனை உள்ளவங்க. சரியா? ஓரளவுக்கு. அப்புறம் வந்து அதை கடவுள் பேரை வச்சு நாசம் பண்ணிட்டானுங்க எல்லாத்தையும். மக்கள் பேசிய மொழியிலேயே சமண கருத்துக்கள் சொல்லப்பட்டன. வேத நாகரிகத்தில் என்ன பண்ண மாட்டாங்க, கருத்துக்கள் எதுவுமே மக்கள் பேசின மொழியில் இருக்காது, சமஸ்கிருதத்தில் தான் இருக்கணும். மக்களுக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் புரியாது, போடாண்டு போயிடுவானுங்க. இவன் உனக்கு புரிகிற மொழியிலே சொல்லிக் கொடுப்பான். உங்கள் ஊருக்கு சாமியார் வரானா முதல்ல உன் மொழியை கற்றுக்குவான், உன் மொழியிலே சொல்லிக் கொடுப்பான். புரிந்து கொள்ளும்படி போதனைகள் எளிமையாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறது. ஆகா ஊ அஷாட்சம் ஈஷம் அதை புரிய வார்த்தையெல்லாம் சொல்லி உனையை போட்டு மண்டையை போட்டு குழப்புறதுக்கு டேரெக்டாக சொல்லுவான், இதாய வாழ்க்கை அப்படின்னு புரிய வைப்பான். அரசர்கள் வணிகர்கள் ஆதரவு பெறுகுது. மெயினாக வணிகர்கள்
ஏன்னா சமணம் என்ன சொல்லுது? விவசாயம் செய்யக்கூடாதுன்னு. ஸோ வணிகர்களாக சமண துறவிகள் விடாமுயற்சி. தமிழகத்தில் சமணத்தின் செல்வாக்கு. பண்டைய தமிழ் இலக்கியங்கள் ஜைனம் என்பதை சமணம் என குறிப்பிடுகின்றன. ஜெயினிசம் இருக்குல்ல, அதை சமணம் அப்படின்றாங்க. அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் சொன்னல, இதெல்லாம் நம்ம போட்டு மகாவீரர், விஷ்ணு, மும்மூர்த்திகள்ன்றுவானுங்க. இதை பார்த்துட்டு 3 மூர்த்தி இல்லை, அவங்களாம் சமண மத துறவிகள், அவங்களோட சிலைகள். அது குடைவரை கோயிலில் இருக்கும். சரியா? இன்றைக்கி வரைக்கும் நம்மளாம் அப்படி தான் நம்பிக்கிட்டு இருப்போம். நான் போய் சொன்னாயோ புத்தர் கோயில் அதெல்லாம்னாக்கா சண்டைக்கு வரானுங்க. நினைக்கிட்டே பூமுட்டைகள்கிட்ட பேச முடியுமா? சரி, அப்படியே இருந்துருப்போம். அப்போ நான் பேசுகிறதே இல்லை யார்ட்டையும். கிளாஸை தவிர வெளியில் எங்கேயும் பேச மாட்டேன். அதேமாரி ஸ்டூடெண்ட் வந்து கேட்டால் சொல்லுவேன். என்னை பற்றி புரிஞ்சவங்க கேட்டால் சொல்லுவேன். கேட்பாங்க, அவன்கிட்ட கேட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. அவங்களுக்கு மட்டும் சொல்லுவேன். மதுரை நகரிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் கீழக்குடியில் கீழக்குடி கிராமத்தில் சமணர் மலை என்ற பெயர் ஒரு குன்று உள்ளது. திருப்பரங்குன்றம் இருக்குல்ல, அங்கே கூட சமணர் கோயிலாக தான் இருந்திருக்கும். அப்புறம் இவனுக்கு மாற்றிருப்பானுங்க. போய் பாருங்கள், திருப்பரங்குன்றத்தில் கட்டாயம் குடைவரை கோயில் இருக்கும். அதனால தான் அடிவாரத்தில் அந்த கோயில் இருக்கும், பாதியில், உச்சியில் இருக்காது. அடுத்தது சமணத்துறைகளால் உருவாக்கப்பட்ட தீர்த்தங்காரர்களின் உருவங்கள் இம்மலையை காணப்படும். 24 தீர்த்தங்காரர் இருக்காங்களே, அவங்க உருவத்தை பொறிச்சிருக்காங்க உள்ள. இது இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையால் பாதுகாக்கப்படுகிறது. இந்திய ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அவன் வந்து ரிசர்ச் பண்ண மாட்டாங்கிறான் யார் வாழ்ந்தா என்னன்னு. ஏன்னா அவனுடைய வரலாற்றை திணிக்க பார்க்குறானுங்க. சமணர்கள்னு சொல்ல மாட்டானுங்க அவனுங்க. அடுத்து மதுரையிலேருந்து அதேமாதிரி 25 கிலோமீட்டர் தொலைவில் அரிட்டாப்பட்டி கிராமத்தில் கலிஞ்சமலை உள்ளது. இதன் ஒரு பகுதியில் பாண்டவர் படுகு. பேரை மாற்றிக்கிட்டானுங்க. பஞ்சகாண்டவர் எதில் வருவான் அப்படின்னு மாற்றி விட்ருவானுங்க. அவ்வளோதான். பாண்டவர்னா இந்த துறவிகள் படுகை. அது சமணர் குகைகள் உள்ளன. அரிட்டாப்பட்டி போகலாமா டூரு? லைவாக நீங்கள் அப்புறம் போங்க, போட்டோன்னு வருது பாருங்க. அதுதான் இப்போ பயோடைவர்சிட்டி ரிசர்வ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஏரியாவை, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. கரண்ட் அஃபேர் அதெல்லாம். இது குகை, குடைவரை கோயில், இதெல்லாம் பாண்டவர் படுகை அப்படின்றாங்க. இருக்குது மதுரையில் இந்த இடத்துல அவங்களோட சிலைகள் இவங்க செதுக்கியிருக்காங்க. உடனே விஷ்ணு பிரம்மா சிவான்னு சொல்லிடாதீங்க. அதெல்லாம் அப்புறம் உருவாக்கணும். இது அதுக்கப்புறம் உருவாக்கியிருப்பானுங்க இதெல்லாம். அதை இப்போ பயோடைவர்சிட்டி ரிசர்வ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஏரியாவை. கரண்ட் அஃபேரில் வரும் பாருங்கள். சமண துறவிகளுக்கான கற்படுக்கைகளே பாண்டவர் படுக்கை எனப்படுகிறது. அரைக்கிறதுக்கு வச்சுருந்துருக்காங்க. படுக்கை எங்கே இருக்குதுன்னு தெரியலையே, இதில் காணோம். சரி விடுங்க, டைம் வேஸ்ட் பண்ணுவோம், அடுத்து போகலாம். அங்கே இருக்குது, அரிட்டாப்பட்டியில் இருக்குது. எங்கே? மதுரைக்கு பக்கத்தில் இருக்குது. அப்புறம் அறவோர் பள்ளி என்பது சமணத்துறையில் வாழ்ந்த இடங்கள் என மணிமேகலை குறிப்பிடப்பட்டுள்ளது. அறவோர் பள்ளி அப்படின்னா என்னமா? பள்ளின்ற வார்த்தை இங்கே இருந்தால் வந்துச்சு. அங்கே தான் நிறையா கற்றுக் கொடுக்குறாங்க பொதுமக்களுக்கு. அதனால தான் இப்பயும் பள்ளிக்கூடம் அப்படின்னு. மணிமேகலையில் சமணத்துறையில் வாழ்ந்த இடங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அறவோர் பள்ளி. கோவலனும் கண்ணையும் மதுரைக்கு செல்லும் வழியில் சமண பெண் துறையான் கவுந்தியடிகள் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுடன் சென்றதாக தமிழ் காப்பியம் சிலப்பதிகாரம் கூடுது. சிலப்பதிகாரம் தானே கோவலன் கண்ணகி. அங்கேருந்து எங்கேருந்து? புகார் பட்டணத்திலேருந்து மதுரைக்கு போகிறாங்க. போகிற வழியில் இந்த கவுந்தியடிகளை சந்தித்ததா எங்கே சொல்லியிருக்காங்க? சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கவுந்தியடிகள் யார்? சமண மதத்தோடு தொடர்புடையது. திருப்பரங்குன்றம் இந்த மாதிரி இதெல்லாம் அப்போ வரைஞ்ச ஓவியங்கள் இன்னும் இருக்குது திருப்பரங்குன்றத்தில். அதேமாதிரி சித்தன்ன வாசல் குடைவரை கோயிலில் இந்த சிற்பங்கள்லாம் இருக்குது. அடுத்து சிதாரல் மலை கோவில், இதெல்லாம் சமண மதத்தோடு தொடர்புடைய இடங்கள்.
சரியா? ரைட். அடுத்து புகார், உறையூர், மதுரை, வஞ்சி, காஞ்சிபுரம் ஆகிய இடங்களில் சமண மடாலயங்கள் இருந்துள்ளன. புகார் நகரம் பார்த்தோம்ல, அங்கே பூம்புகார். உறையூர் யாரோட தலைநகரம்? சோழர்களின் பண்டைய கால தலைநகரம். மதுரை, வஞ்சி, கருவூர். வஞ்சிக்கு இன்னொரு பேர் கருவூர். ஜைன காஞ்சி, காஞ்சிபுரத்தில் உள்ள திருப்பருத்தி குன்றம் என்ற கிராமத்தில் 2 பழமையான சமண கோயில்கள் உள்ளன. இக்கிராமம் முன்னர் ஜைன காஞ்சி என அழைக்கப்பட்டது. கேட்பாங்க, ஜைன காஞ்சி எங்கே இருக்குது? காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பருத்தி குன்றம். திருப்பருத்தி குன்றத்தினுடைய பழைய பேர் தானே அது ஜைன காஞ்சி. சமண முனிவர்கள் வாழ்ந்திருப்பாங்க, அதான் காரணம். சமண கோயிலில், அங்கே கோயிலெலாம் கிடையாது, அவங்க வாழ்கிற இடம். சிலையை வெட்டியிருப்பாங்க, கோயிலாக மாற்றிட்டாங்க அதுக்கப்புறம், அவ்வளோதான். அப்போது இங்கே வரைக்கும் பரவி இருந்தாங்க, அதுக்குன்னா எவிடன்ஸ் இதெல்லாம். அடுத்தது பௌத்தம். இங்கே முன்னோர்கள்லாம் யாரும் கிடையாது, இவருக்கு முன்னாடி குருமார்கள்லாம். புத்தர் தான் டைரெக்டாக, 1 and 1 மேன். கௌதம புத்தர். சித்தார்த்தர், இயற்பெயர் சித்தார்த்தர். மகாவீரரை போலவே இவரும் சத்திரிய இளவரசர். இவரும் அவன் தானே யோசிப்பான், அது காரணம்லாம் சொல்லியாச்சு. அவருடைய வம்சம் சாக்கிய வம்சம், டைனஸ்டி. சொன்னா இல்லையா, பரம்பரை. ஒரு ராஜா ஒரு ஏரியா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த பரம்பரைக்கு பேர் அது. லேண்டுக்கு பேர் வேறையாக இருக்கும், பரம்பரை பேர் வேறு. மகதம்ன்றது லேண்டு பேர், அதில் வந்து மௌரிய வம்சங்கிறது பரம்பரை பேர். அந்த மாதிரி இது நேபாளில் இவர் பிறந்த ஆட்சி செஞ்ச ஏரியா சாக்கிய குலம். கேட்பாங்க, எந்த வம்சத்தை சார்ந்தவர்? சாக்கிய வம்சம். 7 நாள் குழந்தையாக இருக்கும் பொழுது அவருடைய தாயார் இறந்துருவாங்க. சிற்றனை இவங்க தான் வளர்ப்பாங்க, கௌதமி. அதனால தான் கௌதம புத்தர்னே சொல்லுவாங்க, வளர்ப்பு தாய். 7 நாள் இறந்துட்டாங்க, இவங்க தான் வளர்ப்பு தாய். 4 பெரும் காட்சிகள். அவர் திருவாரம் போகிறதுக்கு இந்த 5 காட்சியை கண்டார்னா அப்புறம் கதை விட்றானுங்க, பார்ப்போம். அவரோட 29வது வயதில் 4 துயரங்களை பார்க்குறாராமா. அது நிறைய கதையெல்லாம் விடுவாங்க. அவர் பிறந்தப்போ ஏதோ யானை தோன்றுச்சு, அப்புறம் ஜாதகம் பார்த்தப்ப இவர் வந்துட்டு துறவியாக போயிடுவார் அப்படின்னா கதையெல்லாம் நிறைய விட்டுருப்பானுங்க இந்த ஜடகாசில். அது வேண்டாம், லைட்டாக ஃபேக்ட் மட்டும் பார்த்துக்கலாம். அதனால் வெளியிலே விடாமல் அந்த புறத்துலேயே வச்சு ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். அப்போ 29 வயசில் ஏதோ ஒரு இது விஷயத்தில் வெளியில் ஊர் சுற்றி பார்க்கலான்னு போகிறார். குதிரையில் ஏறி போகிறார். போகும்போது 4 விஷயத்தை பார்க்குறாரு. அந்த 4 விஷயம் பார்த்தோன்னா அது பதில் தேடி ஓடி போயிடுவார். குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு, ஆல்ரெடி கல்யாணம் இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு ஓடி போயிடுவார். சரியா? கூன் விழுந்த முதுகுடனும் கந்தல் ஆடைகளுடனும் கவனிப்பாரற்ற இந்த ஒரு முனிவர் பார்க்குறாரு. இவர் ஏகபோகமாக அழுந்துட்டுருக்காரு. பார்த்தா இவர் ஊர்லேயே ஒரு கிழமை எப்படி இருக்கான், கூணு விழுந்து உடம்பு சரியில்லாமல் ட்ரெஸ்ஸு ஒழுங்காக இல்லாமல் கிடக்கிறாரு. கீழே பார்க்குறாரு. குணப்படுத்த முடியாத வியாதியால் துன்பப்பட்டு கொண்டிருந்த ஒருத்தர், பயங்கரமான வியாதி, கிடக்கிறான். காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை. இறந்து விட்ட ஒரு மனிதனின் சடலம் யாரும் தூக்கிட்டு போகல, அழுது கொண்டிருக்கும் அவனுடைய உறவினர்களால் இடுகாட்டில் கொண்டு செல்லப்படுதல். எடுத்துகிட்டு போகிறாங்க, செத்து போனவனு தூக்கிட்டு போகிறாங்க. அதனால் அவங்க குடும்பம்லாம் ரொம்ப துன்பத்தில் இருக்காங்க, எல்லாமே துன்பப்படுறவங்க. அப்புறம் ஒரு துறவி 4 பேரை சந்திக்கிறாரு. ஏன் இவங்களாம் இப்படி இருக்காங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, அதெல்லாம் போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம், அவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க, நீ போடான்றாங்க. யார்? ஆமாம். அப்படியா? யாருங்க சொன்னதுனாக்கா அது அப்படி தான், விதி, தலை விதி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதை தேடணும். அது அந்த ரெக்கார்டெல்லாம் யார்கிட்ட வச்சுருப்பாங்கன்னு கடவுள்கிட்ட இருக்கும். எங்கே இருக்கார்? நீ போய் என்ன பண்ணு, தவம் புரிஞ்சுன்னா கடவுள் வருவார், கேள்வி கேட்டுக்கன்றாங்க. போய் தவம் புரிகிறாரு. அதே கதை தான், காலம் மட்டும் வெறியாகும். புரிகிறார் ஒன்றும் காணும். இயற்பெயர் சித்தார்த்தா. பிறந்த இடம் லும்பினி தோட்டம், நேபாளம். இமயமலை இருக்கு இல்லையா, அங்கே. பெற்றோர் சுத்தோதனா, மாயாதேவி. குஷிநகரம், உத்தரப்பிரதேசம். அங்கேருந்து கீழே வந்து இங்கே வந்து இறந்துடுறார். பரப்பிக்கிட்டே இருப்பார், போதனையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் ஏதோ நோய்வாய்ப்பட்டு இறந்த பன்றி, அதோட மாமிசத்தை அன்றைக்கி சாப்பிட்றாரு. அதனால தொற்று ஏற்பட்டு இறந்து போயிடுவார். சரியா? ஞானமடைதல்.
இந்த 4 கேள்வி. புத்தர் ஞானம் பெற்ற ஒருவர் என்று பொருள். புத்தருக்கான அர்த்தம் இந்த வார்த்தைக்கு. மனித வாழ்க்கை முழுவதும் துன்பங்களும் துயரங்களும் நிறைந்தது என உணர்ந்தார். நம்ம தானே இதெல்லாம் துயரம் தானே எல்லாமே. அதனால் 29ஆம் வயதில் அரண்மனையை விட்டு வெளியேறி துறவரம் மேற்கொண்டார். 6 ஆண்டுகள் தவம் இருந்தார். அவர் எத்தனை வருஷம்? இவர் 6 வருஷம். சரியா? அவருக்கு கொஞ்சம் முன்னாடியே உணர்ந்துடுறாரு, சரி இவனுக்கு டுபா கூடுறா அப்படின்னு. தன்னைத்தானே வருத்தி கொள்வது விமோசனத்திற்கான பாதை இல்லை என்பதை உணர்ந்தார். ஏன்னா தவம் புரிகிறதுனா என்னது? தன்னைத்தானே வருத்தி கொள்வது. அதெல்லாம். அதனால் கயாவுக்கு அருகே ஒரு அரச மரத்தடியில் அமர்ந்து ஆழ்ந்த தியானத்தை தவம் புரிகிறார். ஊரெலாம் சுற்றுறார், சாப்பாடு இல்லாமல் சுற்றுறார், தலையில் நிற்கிறாரு, குளிரில் ட்ரெஸ் இல்லாமல் உட்காந்துருக்கிறாரு, வெயிலில் போய் உட்காந்துருக்காரு. புத்து முளைக்க மாட்டேங்குது அவரை சுற்றியில், கடவுளும் வரமாட்டேங்கிறாரு. என்னடான்னு போய் சிந்திக்கிறார் உட்காந்து. அப்போ தான் யோசனை வருது, டே இவனுங்க ஏமாத்துறானுங்க அப்படின்னு. சரியா? இந்த தியானம், ஆழ்ந்த தியானம். தவம் புரிகிறது தான் தியானன்றானுங்க. தியானத்தில் இருந்து 49ஆம் நாள் 6 வருஷம் கழிச்சு அவர் ஞானம் பெற்றார். அப்போதிலிருந்து அவர் புத்தர் என அழைக்கப்படுகிறார். அதனால் இவருக்கு இன்னொரு பேர் என்னது? சாக்கிய முனி. ஏன்னா சாக்கிய குலத்தை சார்ந்தவர் தானே, வம்சத்தை சார்ந்தவர். முதல் போதனை. ஞானம் பெற்றார் எத்தனாவது நாளில்? 49ஆவது நாளில் ஞானம் பெற்ற உடனே எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு? அறிவுரை கொடுக்குறாரு. அப்போ அதெல்லாம் அவனுக்கு சொல்கிறதெல்லாம் போய் எல்லாத்திட்டையும் அன்பு காட்டுங்க அப்படின்னு ஒரு அப்படி முதல் போதனை நடத்தின இடம் தான் இது சாரநாத். அங்கே தான் சாரநாத் தூண் இருக்கும், மான் பூங்காவில். அங்கே தான் முதல் போதனை நடத்தின இடம். வாரணாசினா காசி, காசிக்கு பக்கத்தில். சாரநாத்தில் தான் என்ன இருக்குது? கல் தூண் இருக்கா? யாரோடது? அசோகர். அவர் எந்த மதத்தை பின்பற்றுவார்? இவர் கிமு 6ஆம் நூற்றாண்டு வாழ்ந்த காலம். அசோகர் வாழ்ந்தது கிமு 3ஆம் நூற்றாண்டு. சரியா? அசோகரோட தாத்தா பின்பற்றினது சமண மதம், இவர் புத்த மதம். அசோகர் புத்த மதத்தை பின்பற்ற காரணத்துக்காக அங்கே ஒரு தூண் வைக்கிறார். எங்கே? சாரநாத்தில். ஏன்? புத்தர் முதல்ல தன்னோட போதனை அங்கே தான் நிகழ்த்துறாரு. அதனால் அந்த இடத்துல தூண் நடுறார், சாரநாத் தூண். சாரநாத் தூண்லேருந்து என்ன எடுத்தோம்? கல் எடுத்தோமா? அசோக சக்கரம், அந்த சிங்கர்கள் எம்பலம், அதெல்லாம் அங்கே அந்த சாரநாத் தூண்லேருந்து எடுத்தோம். சரியா? அடுத்தது தர்ம சக்கர பிரவர்த்தனா அல்லது தர்ம சக்கரத்தின் பயணம் என அழைக்கும். அந்த 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 நிகழ்வை குறிக்கக்கூடிய ஒரு சிம்பல். சரியா? என்னது? தர்ம சக்கர பிரவர்த்தனா. அதனால தான் தர்ம சக்கரம் அதில் இருக்கும். அசோகர் தூண் இருக்குல்ல, அதில் மேலே சிங்கம், அது கீழே தர்ம சக்கரம் இருக்கும். தர்ம சக்கரம்னா என்னது? வாழ்க்கை ஒரு வட்டண்டா. இன்றைக்கி கீழே இருக்கிறவன் நாளைக்கு மேலே போவான், மேலே இருக்கிற கீழே வருவான். என்ன படம் டைலாகு? ஆமாம், ரைட். புத்தரின் 4 போதனைகள். சரியா? வாழ்க்கை துன்பமயமானது அப்படிங்கிறாரு. நம்ம தானே? துன்பத்துக்கு காரணம் ஆசை. ஏன் இப்போ உட்காந்து என் கிளாஸில் துன்பப்பட்டுருக்கீங்க? ஜாலியாக சுத்தாமல் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும் ஆசை. ஆமாவா? ஆசை தானே காரணம். எல்லாம் ஜாலியாக மற்ற மாதிரி சுற்றிட்டு இருந்துங்களா வெளியில்? தான் காரணம். ஆசையை திறந்து விட்டால் துன்ப துயரங்களை போக்கி விடலாம். ஆமாவா? சரியான பாதையை பின்பற்றினால் ஆசைகளை வென்று விடலாம் அப்படிங்கிறார். அப்படி ஆசையை வெல்றதுக்காக 8 வழிகளை சொல்கிறார். எண் வழிகள் வழங்கியவர் யார்? 8 paths. அவர் 3 ரத்தினங்கள், ஐவகை வழிகள் சொல்லுவார், வாழ்க்கை வழி. இவர் 4 பேருண்மை 8 வழிமுறைகள் சொல்லுவார். யார்? புத்தர். ஞாபகம் வச்சுக்க. எண் வகை வழிகள் அதே தான் அவர் சொன்ன 3 இதில் இருக்கும். நல்ல விஷயத்தை நம்பணும், அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் முன்னாடி பண்ணியாச்சு. நல்ல எண்ணம் இருக்கணும், நல்லதை பேசணும். சரியா? ரைட். நல்ல செயல் இருக்கணும், அதெல்லாம் இருந்துச்சு. நல்ல நம்பிக்கை இருந்தால் நல்ல செயல் இருக்கும், நல்ல வாழ்க்கை அமையும். நல்ல விஷயங்களை முயற்சி செய்யணும். ஏன்னா நீ எதை முயற்சி செஞ்சாலும் உனக்கு கிடைக்கும். நல்ல விஷயத்தில் முயற்சி செய்ய. எல்லோரும் அதேமாதிரி நல்ல விஷயத்தை முயற்சின்னா யாருக்குமே துன்பம் இருக்காது. நல்ல அறிவு, நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நல்ல தியானம். தியானங்கிற கான்செப்டே இங்கே தான் வருது முதல். சரியா? தியானம்னா என்னன்னு சொல்லி கற்றுக் கொடுப்பானுங்க. எதையுமே நினைக்கக்கூடாது, அதெல்லாம் சும்மா டுபாக்கூர்.
அதுக்கு பேர் தியானம் கிடையாது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க தயவு செஞ்சு, சரியா? எதுவுமே நினைக்காம அப்படியே உட்காந்துருக்கும். ஒருமுகப்படுத்துறது அப்படி ஆனால் ஒருமுகப்படுத்தினா தூங்கலாம். ஆமாம், தூங்கும்பொழுது கூட மனசுக்கு நீ சொல்கிறது கேட்காது, அது கனவு ஓடிக்கிட்டு இருக்கா அது பாட்டில். நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு போய் படிச்சுன்னா எதுவும் ஞாபகம் வராது, அவ்வளோதான். அப்போ 8 வழிகளை சொல்கிறார். 4 பேருண்மைகள், 8 வழிகள். புத்தரோட போதனைகள் எளிமையாக இருந்தது. மகாவீரர் குறிப்பிட்ட ஏரியா மட்டும் தானே புத்தர் இந்தியா முழுவதும் பரவுச்சு. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுக்கு ஸ்ரீலங்கா, மத்திய ஆசியா, தென்கிழக்கு ஆசிய நாடுகள், ஜப்பானு, சைனா எல்லா இடத்துக்கும் பரவுது புத்த மதம். ஏன்னா ரொம்ப எளிமையாக இருந்துச்சு. பரப்புறதுக்கு யார் உதவி இருக்கணும்? ராஜாக்கள் உதவி இருப்பாங்க. முக்கியமான ராஜாக்கள்லாம் யார் யார் என்னென்னு பார்ப்போம். அதேமாதிரி சமண மதம் மாதிரி அவங்க மக்களோட வழியிலேயே கற்றுக் கொடுத்தாங்க. அன்றாட வாழ்க்கையை பற்றி இருந்துச்சு போதனைக்கு. ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ட்ரெஸ்ஸு போடாத, விவசாயம் பண்ணாத, சாப்பிடாத, அதெல்லாம் சொல்லலை அவர். ரொம்ப சிம்பிளாக இருக்கிறார், சரியா? அன்பு மட்டும் காட்டு, எல்லாத்துக்கிட்டையும் எளிமையான வாழ்க்கையை வாழ், யாரையும் துன்பப்படுத்தாத. அதான் சடங்குகளையும் வேள்விகளையும் எதிர்த்தார். அதே கான்செப்ட் தான் தம்மா என்று குறிப்பிடப்படுகிறது. புத்தரோட போதனைகள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? தம்மா, தர்மா, ஏதோ ஒன்று. அசோகர் தான் பின்பற்றியிருப்பார். கர்மா கோட்பாட்டை பௌத்தம் ஏற்றுக்கொண்டது கிடையாது. ஏற்றுக்கொண்டதெல்லாம் கிடையாது, நடுவில் ஏற்றுனது. ஒருவனுடைய செயல்களே அவனுடைய வாழ்க்கை தரத்தை தீர்மானிக்கிறது. ஓகே, ரைட். அவரை ஏற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். கரண்ட் லைஃப்பில் வச்சுக்கலாம். முன்னாடி லைஃப் தான் தீர்மானிக்குதுன்னு சொல்ல முடியாது. முன்னாடி லைஃபுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. புத்தர் கடவுளின் இருப்பை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. அதை பற்றி பேசுகிறாங்க. இல்லாதவன் எதுக்கடா பேசணும்னு விட்டார் போல்றது, சரியா? ரைட். பாருங்கள், 2600 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருக்கானுங்க. அடுத்தது, ஆனால் பிரபஞ்ச விதிகளை நம்பினார். என்ன விதின்னு தெரில. ஒருவேளை நியூட்டனுடைய கிராவிடேஷனல் லா ஆஃப் கிராவிட்டி இருக்குல்ல, அதெல்லாம் நம்பியிருப்பார். அப்புறம் ஐன்ஸ்டைன் விதி, அப்புறம் யார் நியூட்டன்லேயே 3 விதியாக விசைக்கான விதிகள் இருக்குல்ல, அந்த விதி, அதெல்லாம் நம்பியிருப்பார்னு நினைக்கிறேன். நிர்வாண நிலை அடைதல், அது எந்த ஒன்று விட்டுருங்க. புத்தர் அகிம்சையை வலியுறுத்தினார். சாதி படிநிலைகள் அப்போவே வச்சிருந்தால, இந்தந்த வர்ணாசிரம் அந்தந்த தொழில் தான் செய்யணும், அதெல்லாம் வெறுக்கிறார். இந்திய வேத காலத்தில் இருந்த விஷயத்தை வெறுக்கிறார். வாழ்க்கை சக்கரம், பிறக்கணும், வளரணும், திரும்ப சாகணும், அதான் வாழ்க்கை சக்கரம். இதெல்லாம் அவரோட விஷயங்கள். அதேமாரி ஆண் பெண் பாகுபாடெல்லாம் கிடையாதுங்க. எல்லாருமே எல்லாமே என்ன பண்ணலாம். ஆமாம், பௌத்த சங்கம். சங்கம்னா அந்த பௌத்த துறவிகளாம் ஒன்றா கூடி உக்காந்தாங்கன்னா சங்கம். சங்கன்ற வார்த்தையே முதல்ல பௌத்தத்தில் தான் வருது. தமிழ் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்தாங்க, அதெல்லாம் பொய்யின்றாங்க வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறது. தமிழ் அது இயற்கையான மொழி, எல்லா மக்களும் பேசுனா எல்லாரும் அவன் பிடிச்சவங்களாம் படிச்சுக்கிட்டான், அவன்லாம் எழுத ஆரம்பித்தான் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? ராஜாக்கள் ஃபண்டு பண்ணி நிதி உதவி கொடுத்து தான் அங்கே எழுதணும் அப்படிலாம் இல்லை. பௌத்த சங்கம் ஒன்றை நிறுவினார். துறவிகள், பிச்சுக்கள். புத்த துறவிகள் என்ன சொல்லுவாங்க? புத்த பிச்சுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா அவங்கள? புத்த பிச்சுக்கள். கும்ஃபு படத்தெல்லாம் வராங்கல்ல, அவங்களாம் புத்த பிச்சுக்கள் தான். எளிமையான வாழ்க்கையை மேற்கொண்டனர். சைத்தியம், அவங்க தங்குற இடத்துக்கு பேர். 3 இடம் இருக்கும், 3 பில்டிங் இருக்குது புத்த மதத்தோடு தொடர்புடையது. ஒரு பௌத்த கோவில் அல்லது தியான கூடம். கோவில்னால் சொல்லக்கூடாது, தியான கூடம் தான் அங்கே. சைத்தியம் அப்படிம்பாங்க. இந்த ஈசா யோகா இருக்குல்ல, அந்த டூம் மாதிரி, அந்த மாதிரி. விகாரைகள், துறவிகள் வாழும் இடங்கள். கொஸ்டின் யூபிஎஸ்சியில் இந்த கொஸ்டின் இது, சரியா? விகாரங்கள், துறவிகள் வாழும் இடம். இது தியானம் செய்கிற இடம். ஸ்தூஃபி, புத்தர் இறக்குறாரு இல்லையா, அவர் இறந்தோன்னா அவரோட உடல் எச்சங்கள் இருக்குல்ல, அது புதைச்சதுக்கு அப்புறமா எப்படி இல்லை எரிச்சதுக்கு அப்புறமான்னு தெரில, அதெல்லாம் கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துல வச்சுருப்பாங்க. அதான் என்னது? ஸ்தூபிகள். புத்தருடைய உடல் உறுப்புகளின் எஞ்சிய பாகங்கள் மீது கட்டப்பட்டிருக்கும் கட்டடம். இதை பற்றி கூட ஏதோ ஒன்று வைரல் ஆச்சு. அப்போது
அவரோட விரல் பெருசாக இருந்துச்சு, அங்கே வச்சுருக்கிறாங்க இங்கே வச்சுருக்கிறான்னு கதை வேற தெரில. கலைத்திறமை வாய்ந்த நினைவு சின்னங்கள் எது? ஸ்தூபி. கேட்பாங்க. சைத்தியம் தியான கூடம். விகாரங்கள் புத்த துறவிகள் தங்குற இடம். ஸ்தூபி புத்தருடைய அந்த எச்சங்கள் புதைச்சி நினைவாக வச்சு அந்த இடத்துல ஒரு பெரிய பில்டிங் ஒன்று கட்டிடுவாங்க. பௌத்தத்தில் பிரிவுகள் மகாயானம், ஹீனயானம், இன்னொன்று இருக்குது வஜ்ரயானம்னு ஒன்று இருக்குது. வஜ்ரயானம் இது பில்லி சூனியம் அதெல்லாம் வந்துடும். மகாயானம் ஃபஸ்ட்டு. ஹீனயானம் புத்தர் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணுறது ஹீனயானம். சிம்பிளாக இருக்கிறது, உருவ வழிபாடு கூடாது, அந்த மாதிரிலாம் இருக்கும். மகாயானம் புத்தரையே உருவமாக வழிபட ஆரம்பிச்சிருவாங்க. மகாயானம் 1ஆம் நூற்றாண்டில் தான் தொடங்குது. கனிஷ்கர் அப்படின்றவர் ஆட்சி செய்வார். 4வது புத்த மத மாநாடு நடக்கும். அதுக்கு முன்னாடி 3 நடக்கும். வெரி குட். 4வது நடக்கும். 4வது எங்கே நடக்கும்? காஷ்மீரில். வெரி குட். கனிஷ்கர் காலத்தில் நடக்கும். அப்போ புத்த மதம் 2ஆக உடஞ்சிரும். உள்ளே பூந்துட்டாங்கன்னு அர்த்தவனுங்க. 2ஆக உடச்சி புத்தரையே கடவுளாக வழிபட ஆரம்பிச்சிருவாங்க, புத்தரோட சிலையை. சரியா? அது மகாயானம். வஜ்ரயானம் புள்ளி சூனியம் தந்திர மந்திரத்தை வச்சு நான் உன்னை எதை அடைய வைக்கிறேன், இதை அடைய வைக்கிறேன், செல்வத்தை கொட்டுறேன், சரியா, உன்னை பாவத்தெல்லாம் கழிக்கிறேன், உன் கட்ட நேரத்தை போக்குறேன் அப்படின்னு சொல்கிறது அது வஜ்ரயானம். சாக்கடையாக மாறிடுச்சு. அது மாதிரி ஹீனயானம் வித்தியாசம் சொல்கிறாங்க. யாரையும் உருவ வழிபாடு கிடையவே கிடையாது. புத்தரோட உருவங்களை வணங்குறாங்க. மிக எளிமையாக இருப்பார். சடங்கு முறை உள்ளே பூந்துருச்சு. சடங்கு வந்தால் வேறு அர்த்தம், அவன் உள்ளே பூந்துட்டான்னு அர்த்தம். காசு கொள்ளை அடிக்கிறது. தனி மனிதர்கள் முக்தி அடைவதே தங்களின் நோக்கம் என்று நம்பினர். அனைத்து உயிர்களும் முக்தி பெறுவதே தங்களது நோக்கம். எல்லாத்துக்கும் முக்தி அடைய வைக்கணுமாங்க மகாயானம். இது அவன் செயல், அவன் முக்தி அடைஞ்சிக்கோ அப்படிங்கிறது. புராகிருத மொழியை பயன்படுத்தினார். அந்த காலத்தில் இருந்த மொழி. சமஸ்கிருதம் முடிஞ்சா கதை உள்ளே பூந்துட்டாங்கன்னா அர்த்தம். பூந்தாவே அவ்வளோதான், அப்படியே மாறிடும். தேரவாதம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஹீனயானத்துக்கு இன்னொரு பேர் என்னது? தேரவாதமா. இலங்கை, மியான்மரு, தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இருக்காங்க. எது? ஹீனயானம். எங்கே இருக்குது? இதுதான் இந்தியானா. மியான்மர் எங்கே இருக்கும்? இலங்கை, தென்கிழக்கு ஆசியா, தாய்லாந்து, இதெல்லாம். இந்தியா எங்கே இருந்தால் இது மத்திய ஆசியா. தஜிகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அதெல்லாம் இருக்குல்ல, அதான் மத்திய ஆசியா. அப்புறம் திபெத்து சீனாவில், சீனா, அதுக்கப்புறம் ஜப்பான் இங்கெல்லாம் இருக்குது. கொரியா வரைக்கும் அங்கேருந்து. இங்கே தான் இந்தியானா. மத்திய ஆசியா அங்கே, சீனா இங்கே, கொரியா அந்த பக்கம். கேட்பாங்க, ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான். ஹீனயானம் எந்தெந்த பக்கம்லாம் இருந்துச்சு, மகாயானம் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சு. காரணங்கள் மிக எளிமையாக இருக்குது. அந்த உள்ளூர் மக்கள் பேசின மொழியிலே இருந்தது. மதச்சடங்குலாம் எதுவும் கிடையாது. சும்மா வந்தியா, உட்காந்து தியானம் பண்ணியா, மோட்சம் அடைஞ்சிடலாம், எல்லாத்தையும் அன்பு காட்டு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வெரி சிம்பிள். பண்டைய வேத மதம் பார்த்துங்க. இந்து மதம்லாம் கிடையாது. வேத மதம் அல்லது பிராமணியம். செலவு மிக்க சடங்கு. எல்லாரெல்லாம் செய்ய முடியாது. அந்த சடங்கு செஞ்சால் தான் நீ மோட்சம் அடைய முடியும். சரியா? இல்லைன்னா கஷ்டம். அப்போ போடான்னு எல்லா மக்கள்லாம் பயந்து போய் கிடக்குறானுங்க. அதை போக்குது சமணமும். சரி, இப்போ சமணமும் பௌத்தமும் இங்கே ஓடி வந்துடுறாங்க எல்லோரும். தர்மத்தை கடைபிடிக்கணும், அன்பு காட்டுறது எல்லாம். பௌத்த சங்கங்கள், துறவிகள்லாம் இருக்காங்களா, அவங்க போய் பரப்புகிறாங்க. அசோகர், கனிஷ்கர், அரசர், இவங்கெல்லாம் 3 முக்கியமான அரசர்கள். புத்த மதத்துக்கு நிறைய நிதி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அசோகர் 1ஆம் நூற்றாண்டில் வந்துட்டு, கனிஷ்கர் கிபி 7ஆம் நூற்றாண்டில் அரசர். வட இந்தியாவில் கடைசி சிறந்த அரசர்னு அவுட்லைனில் பார்த்துருப்போம். ஓகேவா? ரைட். சத்தமா அப்படியெல்லாம் சொல்ல முடியாது.
பெரிய அரசர் அப்படி சொல்லலாம். அடுத்தது பௌத்த விகாரைகள் அல்லது மடாலயங்கள் சிறந்த கல்வி மையங்களாக தெரிந்தது. மடாலயங்கள் விகாரங்கள் இருக்குல்ல, பார்த்தாலும் அங்கே தங்குற இடம், தியானம் செய்கிற இடம், அது அங்கெல்லாம் கல்வி மையம். கல்வி மையம் என்ன அர்த்தம்? மக்கள் வராங்க இல்லையா, அவங்களுக்கு போதனை கொடுப்பாங்க. இப்படி இப்படி இருங்க, நல்லா இருங்க, வாழ்க்கைனா ஒன்றும் இல்லை, டுபாகூர் அன்பு காட்டுங்க எல்லாத்துக்கிட்டையும், எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அவற்றில் வந்து நாலந்தா பீகாரில் அப்போதைக்கு 1500 2000 பேர் தங்கி படிக்கலாமாம்மா. நாலந்தா பிள்ளைகள் தங்கி படிக்கலாம், பார்த்துக்காங்க. 3 நேரம் சாப்பாடு போட்டு. இப்போயும் அந்த வசதி இல்லை, இப்போ தான் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும். அது மாதிரி சீன பயணி யுவான் சுவாங் பல ஆண்டுகள் தங்கி கல்வி பயின்றார். யுவான் சுவாங் வருவார், அர்சா இருக்கிற காலத்தில் தான் வருவார்னு நினைக்கிறேன். ஆமாம், அரசர் இருக்கிற காலத்தில். அதுக்கு முன்னாடி ஃபாகியான்னு ஒருத்தர் வருவார், குப்தர்கள் காலத்தில். குப்தர் 3லேருந்து 6ஆம் நூற்றாண்டுக்குள்ளே வருவார், அவர் ஃபாகியான். ரெண்டாவது வந்தது அதே யுவான் சுவாங், அதே சீனாவை சேர்ந்தவர். ரைட்டு. இவங்க சுவரோவியங்கள். மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத்தில் அஜந்தா குகைகள் சுவர்களில் நேர்கூரையிலும் வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் ஜாதக கதைகளை சித்தரிக்கின்றன. ஜாதக கதைன்னா எதுன்னு பார்த்தோம்? புத்தரோட அந்த மகாயானை வந்தோடனே புத்தரை பற்றி பேச ஆரம்பிச்சிருவானுங்க. புத்தர் எத்தனை பிறவி எடுத்தார், அதை எடுத்தாலும் கதை கதையாக கட்டுக்கதையாக கட்டுறானுங்க. அந்த கதைகளை படமாக வரைஞ்சி வச்சுருக்கிறானுங்க. எங்கே? அஜந்தா குகையில். அஜந்தா குகை ஓவியம் எந்த மதத்தோடு தொடர்புடையது? புத்த மதத்தோடு. பட் இதோட காலகட்டம் வந்துட்டு குப்தர்கள் காலம், கிபி 3லேருந்து 6ஆம் நூற்றாண்டு. புத்தர் இருந்த காலம் இல்லை, குப்தர்கள் காலம். குப்தர்கள் மதம் வந்து என்னது? புத்த மதம். புத்தர்களுடைய காலம் கிபி 3ஆம் நூற்றாண்டுலேருந்து 6ஆம் நூற்றாண்டு. புரியுதா? எங்கே இருக்குது அஜந்தா? அவுரங்காபாத், மகாராஷ்டிரா மாநிலம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா பார்டர், இந்த இடத்துல வரும் அவுரங்காபாத். பார்ப்போம், திரும்ப அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவோம், பார்ப்போம். இடைவெளி. நடுவழி, இடைவெளின்னு சொல்கிறாங்க. உலக சுகங்கள் மீது. சுகம் என்ன அர்த்தம்? டிவி பார்த்து எதெல்லாம் ஆசைப்படுறிய எல்லாமே. இயற்கையாக கொடுத்த சுகம் வேறு, அப்புறம் டிவியை பார்த்து கற்றுக்கிறது ஏகப்பட்டது இருக்கும். ஆமாம் தானே? டைன்னு நம்ம ஒரு ஹீரோயின் வந்து ஒரு கேக் சாப்பிடுவாங்க, அதை பார்த்தோன்னு ஆசை வந்துடும். ஆடாடா இந்த கேக், ஆமாவா? பிளாக் ஃபாரஸ்ட்டா? நம்ம ஊரில் கேக்கு திங்கணும்னு அவசியமே இல்லை, குளிர் பிரதேசத்தில் தான் கேக்கு திங்கணும், நம்ம தின்னுட்டுருக்குறோம். அப்புறம் கேஎஃப்சி சிக்கன் அப்படி பார்க்கும்போது அப்படியே எச்சி ஊறும். பாஞ்சி 1 மாதத்துக்கு முன்னாடி வெட்டின கறி அது. நானும் சாப்பிட்ருக்கேன், சாப்பிட்லாம் சொல்ல மாட்டேன். அது பார்த்தோன்னு ஆசை போய் அந்த மாதிரி தீவிர ஆசை இல்லாமல், தீவிர வெறுப்பு இல்லாமல் நடுநிலையில் வாழ்கிறது. நம்ம முன்னோர்கள்லாம் வாழ்ந்தாங்களா, அவ்வளோ சீக்கிரம் ஏதாவது போய் வாங்கினா வாங்க மாட்டாங்க. எதுக்கு இப்போ இதெல்லாம் வாங்கிட்டு? ஏன்னா இதோட தாக்கம்தான், புத்த மத சமண மதத்தோட தாக்கம் தான் அதெல்லாம். இந்து மதத்தோட தாக்கம் இல்லை. இந்து மதத்தோட தாக்கம் சாமி கும்பிட்டு தெரியுங்கள, கோயிலில் போய் உண்டியில் காசு போடுறீங்களா, அதுதான் அது உருவாக்கின தாக்கம் உங்களை வீணாக போகிறதுக்கு. இந்த நல்ல விஷயம்லாம் இதிலேருந்து வந்தது. ரைட். ஒற்றுமையும் வேற்றுமைகளும். ஒற்றுமைகள் 2 மதத்துக்குள்ள ஒற்றுமைகள். மகாவீரர் புத்தர் இருவருமே அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஓகேவா? துறவு பண்ணிட்டாங்க. வேதங்களின் ஆதிக்கத்தை மறுத்தனர். வேதத்தை இருக்குல்ல, வேதத்தின் பேரில் சொன்ன நீ தவறான விஷயம் எல்லாம் போய் துபாகூர் 1.5% ஆண்கள் மட்டும் ஆதிக்கமாக வாழ்கிறது. அதான் சொல்கிறாங்க, ஆதிக்கத்தை மறுத்தனர். மக்கள் பேசிய மொழியிலேயே பேசுகிறாங்க, அதனால் ஈஸியாக ரீச் ஆகும். அனைத்து சாதியினரையும் பெண்களின் சீடர்களாக ஏற்றுக்கொண்டார். இப்போ ஜாதி இல்லை, பெண் அடிமையே கிடையாது. இரத்த பலிகளை எதிர்த்தனர். பலி கொடுக்கறது அதெல்லாம் எதிர்க்கிறாங்க. எதுக்கு பலி கொடுத்தாங்க? அதுக்கு முன்னாடி யாகம் நடத்துறதுக்காக வெட்டி போட்டு, அதுவும் 50 மாடெல்லாம் வெட்டி போடுவாங்களாம்மா, பசு மாட்டெல்லாம். அப்போ பலி கொடுக்கக்கூடாதுன்ற கான்செப்டே இவங்க எங்கேருந்து தேடிக்கிறாங்க? புத்த சமண மதத்துலேருந்து தான் தேடிக்குவாங்க. இப்போ உங்களெல்லாம் சாப்பிடாதாரான்றக்கானுங்க.
உங்களெலாம் சாப்பிடாதன்ட்டு இவனுங்க ஸ்லாட்டர் ஹவுஸ்லாம் வச்சு மாட்டெல்லாம் அங்கே கொண்டு போய் வெட்டி ஏற்றுமதி பண்ணுறானுங்க வெளிநாட்டுக்கு காசு. ஆமாம், கர்மா என்ற கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டனர். சரி, அதை மட்டும் ஏற்றுக்கிட்டாங்க. அதாவது நீ நல்லது செய்ய நல்லது நடக்கும். அந்த மாதிரி போன பிறவியில் செஞ்ச கர்மம் அதெல்லாம் கிடையாது. ஆனால் இதுவே ஏற்றுக்கக்கூடியது இல்லை. மதச்சடங்குகளை நடத்துவதன் மூலம் முக்தி அடைய முடியும் என்பதற்கு மாறாக சரியான நடத்தை, சரியான அறிவு முக்திக்கான வழி என கூறினர். சரியான நடத்தை நல்லது, நல்லா எல்லாத்தையும் அன்பு காட்டுறது, நல்ல அறிவை வளர்த்துக்கிறது. அவர் சொல்லியிருப்பார் 5 வழிமுறைகள், இவர் 8 வழிமுறைகள். அதான் அப்படிங்கிறாங்க. இது ஒற்றுமை. வேற்றுமை தீவிரமான துறவரத்தை பின்பற்றியது. எதையுமே வச்சுக்கூடாது, ட்ரெஸ்ஸே போடாதன்றான் பார்த்துக்கோங்க. இடைப்பட்ட வழியை பின்பற்றியது, சாஃப்ட் நேச்சர். இது இந்தியாவை விட்டு வெளியில் போகலை. ஏன்னா தீவிரமாக இருக்கா, டே சாப்பிடாதன்றான். எத்தனை நாள் சாப்பிடாமல் கிடக்கிறது? சாப்பிடாம இருந்த புண்ணியம். இந்த விரதன்ற கான்செப்ட் இங்கேருந்து வந்தது தான். பசிச்சா சாப்பிட வேண்டிய, அதில் ஒன்றே ஒரு சயின்டிஃபிக் கொண்டு வந்து வச்சுருவானுங்க. என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுறானுங்க பாருங்கள். ஏன்னா வருஷம் ஃபுல்லாக இன்ஜின் ஓடிக்கிட்டு இருக்கு, அதுக்கு ரெஸ்ட் விட்றோம்ல, அது மாதிரி நம்ம உடம்புக்கு ரெஸ்ட் விடணும். அப்போ உடனே என்ன இன்னும் சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். உடனே ஒரு கட்டுக்கதையை உருவாக்கி விட்டானுங்க. அதுக்கு முன்னாடி அதெல்லாம் கிடையாது. இது விரதம் இருக்கிறது. அப்புறம் அது போய் பக்தி காலம் வந்தோடனே என்ன ஆயிடுச்சு, புருஷனுக்காக விரதம் இருக்கணுமாம்மா. ஏய், அவன் நல்லா இருக்கணும்னா அவன் சாப்பிடணும், இது பண்ணணும். இந்த அம்மா விரதம் இருந்தால் அவன் நல்லா இருப்பானோ? எப்படி நடக்கும்? என்னது விளக்கு பூஜை புருஷனுக்காக? என்னடா இது கட்டுக்கதையாக விட்டு அடிக்கிறாங்க. ஏதாவது எல்லாம் காலேஜுக்கு போயிட்டு வந்தவங்க தான் அன்றைக்கி விளக்கு பூஜை இங்கே பண்ணதெல்லாம். ஆமாவா? என்ன பார்த்திபன், என்ன சார் நீங்கள் வேறு அழுது. அப்போ அதை நிறைய பேர் ஏற்றுக்கலை. சாப்பிடாதங்கிறாரு, ட்ரெஸ் போடாங்க. கடுங்குளிர் வேறு வட இந்தியாவில். இங்கேயாவது ட்ரெஸ் போடாமல் சுற்றிடலாம், அங்கே பயங்கரமான குளிர், அவ்வளோதான் உறைஞ்சி போயிடுவான். அதனால் ஏற்றுக்கலை. உலகத்தில் பல பகுதிகளுக்கு பரவுது. எது? பௌத்த மதம். கதையாக புரிஞ்சிட்டு வரணும். ஆமாம், கடவுள் இருப்பதாக சமணம் நம்பவில்லை. ஆனால் ஒவ்வொரு உயிரிலும் ஜீவன் இருப்பதை நம்பியது. அவன் தானே ஜீவன், உயிர் இருக்கு வைக்கும். அனாத்மா எல்லையற்ற ஆன்மா, அனித்யா நிலையாமை ஆகிய கருத்துக்களுக்கு அழுத்தம் வழங்கியது. ஏதாவது சொல்கிறாங்க அனாத்மா அழியாத ஆற்றல் அப்படின்னு ஏதோ ஒன்று. அதெல்லாம் இவனுக்கு கொண்டு வந்து பின்னாடி காலத்தில் சேர்த்திருக்கணும். அவர் கடவுளை பற்றியே பேசலை. அவர் அன்பு காட்டு, நல்லா இருப்பேன், அவ்வளோதான். சரியா? சரி. மாநாடுகள், புத்த மத மாநாடு சொன்னால 4 நடத்தியிருப்பாங்க அப்படின்னு. முதல் புத்த மத மாநாடு மகதத்தினுடைய தலைநகர் ராஜகிருகம். அடுத்து 2வது மாநாடு வைசாலியில் நடக்கும். ராஜா பேர்லாம் அப்புறம் சொல்கிறேன். 3வது மாநாடு பாடலிபுத்திரம், பாட்னா. உள்ள பாட்னா இருக்குல்ல, எதோட தலைநகரம்? அவ்வளோ சூப்பரான நாடு அது. நாசம் பண்ணி வச்சுருக்கிறானுங்க, பாவம் அவனுங்க. நம்மளாம் அப்படி தான் இருந்தோம். அப்புறம் நடந்த புரட்சி, இந்த பெரியார் இந்த குரூப்புங்க வந்ததுக்கப்புறம் தான் இப்போ நான் எல்லோரும் சமம் ஈக்குவலாக ஜம்முன்னு உட்காந்துருக்கோம். கால் மேலே கால் போட்டு தோளில் துண்டு போட்டு உட்காந்துருக்கோம். பெண்கள் வந்து கம்பீரமாக உட்காந்துருக்கீங்க. சரியா? ஆமாம், எல்லாம் கெடுத்து விட்டானுங்க. அங்கே 4வது காஷ்மீரில் அதான் கனிஷ்கர் நடத்தியிருப்பார். 3வதாக இவர் நடத்தியிருப்பார், அசோகர் நடத்தியிருப்பார். இது நடந்த இடம் அதெல்லாம். தமிழ்நாட்டில் பௌத்தத்தின் செல்வாக்கு முடிஞ்சா? சமணத்திற்கு பின்னாடி தான் வருது. ஃபஸ்ட்டு சமணம் தான் உள்ளே போகுது. சமண முனிவர் தான் யாரை சொல்கிறாங்க? திருவள்ளுவரை சொல்கிறாங்க. அந்த கவுந்தியடிகள் அவங்களாம் சமணம். காஞ்சிபுரத்தில் சமண பள்ளியெலாம் இருந்துச்சுன்னு சொன்னோமா? கல்வி கூடமே முதல்ல சமணர்கள் தான் உருவாக்குறாங்க. அவங்க கண்டுபிடிச்சதை சிந்திச்சதெல்லாம் மக்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. மணிமேகலை பௌத்த இலக்கியமாகும். நோட் பண்ணிக்கோங்க, எந்த மதத்தோடு தொடர்புடையது. மணிமேகலை என்ன இது? பௌத்த இலக்கியம். கவுந்தியடிகள் இதில் வருவாங்க. அவங்க சமணர். சிலப்பதிகாரத்தில் பேசுவாங்க. சிலப்பதிகாரம் சமண நூல்னு சொல்ல முடியாது. நடந்தது. அந்த அம்மா சந்திச்சுட்டு போகிறாங்க. மணிமேகலையில் காஞ்சிபுரம் விரிவாக விரிக்கப்பட்டுள்ளது. மணிமேகலை காஞ்சிபுரத்தில் எது ஃபேமஸ்ஸு? கல்வி. கல்விக்கரை கண்ட காஞ்சியா? கல்விக்கரையிலா காஞ்சி.
கரையில்லான்னு என்ன அர்த்தம்? எல்லையே இல்லை அப்படின்னு அர்த்தம். அந்த அளவு கல்வி பரவி இருக்கு. காஞ்சிபுரம் புகழ்பெற்ற ஒரு பௌத்த மையம். பௌத்த தர்க்கவியல் அறிஞரான தின்னகர் நாலந்தா பல்கலைக்கழகத்தின் மிக பெரும் அறிஞர் தர்மபாலர் ஊரை சேர்ந்தவர்கள். காஞ்சிபுரத்தை சேர்ந்தவங்க. காஞ்சிபுரத்துலேருந்து போனவங்க தான் யார்? தின்னகர். பீகாரில் நாலந்தா பல்கலைக்கழகம் இருந்துச்சுல, அங்கே தலைவராக இருந்திருக்காரு. யார்? தர்மபாலர். 2 பேரும் காஞ்சிபுரத்துலேருந்து போனவங்க. கிபி 7ஆம் நூற்றாண்டில் யுவான் சுவாங் சொன்னாலே, யுவான் சுவாங் எங்கே வருவார்? நாலந்தாக்கு வந்துட்டு அப்புறம் காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டு போவார். அங்கு அசோகரால் கட்டப்பட்ட 100 அடி உயரமுள்ள ஸ்தூபியை அவர் பார்த்ததாக குறிப்பிட்டுள்ளார். எங்கே? காஞ்சிபுரத்தில் அசோகர் காலத்தில் கட்டப்பட்ட ஸ்தூபி தூணு இருந்தது, அவர் பார்த்துருக்காரு. எங்கே? காஞ்சிபுரத்தில். அதுக்கப்புறம் இடித்து தரமட்டமாக்கிட்டாங்கன்றார். ஜாதக கதைகள். புத்தர் முந்தைய பிறவிகள் சொன்ன இல்லையா? ஜாதக கதைகள். திரிபீடகங்கள். திரிபீடகாசுமாங்க, அது புனித நூல், புத்த மதத்தோட புனித நூல். இதுவும் புனித நூல் மாதிரி தான். இதில் வந்து புத்தரோட முந்தைய வாழ்க்கை வரலாறை பற்றி எழுதியிருப்பானுங்க. மகாயானம் வந்ததுக்கப்புறம், அதுக்கு முன்னாடி கிடையாது. முந்தைய பிறவிகள் மனிதராக பிறந்திருக்காரு. நிறையா விலங்கு, எறும்பு, பூனை, பேய், பேய் விலங்கு இல்லையா, ஏதோ ஒன்று, அந்த மாதிரிலாம் பிறந்திருக்காரு. பன்னி, அந்த மாதிரிலாம் பிறந்திருப்பா. அதை பற்றிலாம் அந்த கதை பேசியிருக்காங்க. ஏன்னா நிறைய பாவம் செஞ்சுருக்காரு. அதனால் ஜாதக கதையில் ஒன்று மரங்கொத்தி பறவையும் சிங்கமுமா ஜாதக கதை. அறிவுரை வழங்குறாங்க. படிச்சுக்கிறீங்களா நீங்களே? எனக்கு தான் புல் இருக்கு. தகுதி இல்லாத மேலே என்ன பண்ணக்கூடாதான்? கோபம் கொள்ளக்கூடாதாமா. எந்த வருத்தம், அவனை பார்த்து வருத்தம் அடையவும் கூடாது அப்படின்றாங்க. அவன் ஐயோ இவன் பாவம் இப்படி இருக்கானே, அல்லது அவனை திருத்துறதுக்காக என்ன பண்ணக்கூடாது? அவன் மேலே கோவப்படாத, கஷ்டப்படுறான்ட்டு என்ன பண்ணாத, வருத்தப்படாத. ஏன்னா அவனுக்கு தகுதி இல்லை. தகுதி இல்லைன்னா என்ன அர்த்தம்? அந்த மாதிரி நீ சொல்கிறதையும் கேட்க போகிறதில்ல, உன்னை புரிஞ்சிக்கவும் மாட்டான் அப்படின்ற மாதிரி கருத்து சொல்கிறாங்க. அது மாதிரி ஒரு கதை. அந்நாளில் உலகம். கான்ஃபியூசியஸ் அப்படின்னு ஒரு மதம் சீனாவில், கான்ஃபியூசியசியம் அப்படின்னே சொல்லுவாங்க. குங் பூ சே அவர் உருவாக்குறார். இதேமாதிரி மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்களுக்கு அறிவுரை கொடுத்து வர்றது இன்னும் இருக்குது கான்ஃபியூசியஸ் அப்படின்னு. அப்புறம் ஜொராஸ்ட்ரிசம், பாரசீகம், ஈரான். ஈரானுடைய பழைய பேர் என்ன? இதான் இந்தியாவா? இந்த பக்கம் இருக்குது ஈரான், பெரிய நாடு. ஜொராஸ்ட்ரிசம் அங்கேருந்து வந்தது. இந்தியாவில் இருக்காங்க ஜொராஸ்ட்ரிசத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. அங்கேருந்து வந்தவங்க தான் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒருத்தர் இறந்தார். யார்? ரத்தன் டாட்டா. அவங்க தான் அந்த முறையை பின்பற்றுவாங்க. செத்து போனவங்களை கொண்டு போய் என்ன பண்ணிடுவாங்க? ஒரு இடத்துல போட்டுருவாங்க. கழுகு வந்து சாப்பிட்டுக்கும். ஆமாம் தானே? மண்ணில் புதைச்சாலும் என்ன பண்ண போகுது? நம்ம உடம்புல உள்ள மைக்ரோப்ஸ் தான் டைரெக்டாக சாப்பிட்டு கழுகி போகுது. சரியா? மைக்ரோப்ஸ் அது அந்த காக்கா கழுகு அது சாப்பிட போகுது. இயற்கை என்னது? நம்ம செத்து போனோன்னா கிடப்போம், கழுகுலாம் வந்து சாப்பிடும். ஸ்கேவெஞ்சர்ஸ் கழுகு அப்படின்னு பார்த்துருப்போம். அதை இன்னும் ஃபாலோ பண்ணுறாங்க அங்கே. அதை வச்சுட்டு பயங்கரமாக யூடியூப்லாம் உருட்டுன்னு உருட்டிகிட்டு இருந்தானுங்க. நம்ம தானே அது அதையும் உட்காந்து பார்த்து விட்டோம். ஐயோ என்னடா ஓப்பன் ஸ்பேஸில் போட்டாங்களே, இந்த புத்தகத்தில் கிடக்குது தான் படிச்சுட்டு வந்துட்டோம். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆமாவா? ஜொராஸ்ட்ரிஸ், பாரசீகம், ஈரான். பௌத்த நூல்களின் பெயர்கள் என்ன? இங்கே இருக்கிறதில்ல. திரிபீடகம். அங்கங்கள் சமண நூல். அங்கங்கள் பூர்வங்க. சமணத்தின் முதல் தீர்த்தங்காரர் ரிஷபதேவர். சமணத்தில் எத்தனை தீர்த்தங்காரர்கள் இருந்தனர்? 3ஆம் பௌத்த சபை எங்கே கூட்டப்பட்டது? ராஜகிரகம் ஃபஸ்ட்டு. வைசாலி ஆர்டர்லேயே தான் போட்டு வச்சுருக்கிறான் பாருங்க, 3வது. அப்படி ரிவிஷன் பண்ணிக்கணும். புத்தர் தனது முதல் போதனை உரையை எங்கு நிகழ்த்தினார்? சாரநாத்தில் உள்ள மான் பூங்கா. எதுக்கு பக்கத்தில் இருக்குது?
வாரணாசி. வாரணாசியோட தற்போதைய பேர் என்ன? காசி. அந்த காசியில் உள்ள கோயிலில் புத்த மடாலயம் என்ன அது, அதை பிடிச்சி எல்லாம் மாற்றி விட்டானுங்க. சரியா? ஆமாம், அதான் காசி ஃபேமஸ். அங்கே ஒரு சாதாரண மனிதரால் உபநிடங்களை புரிந்து கொள்ள இயலாது. கரெக்டா? சமஸ்கிருதம் தெரிஞ்சாதான். தத்துவம் சார்ந்தது. ஆமாம், ரெண்டுமே கரெக்டு. ஜாதகங்கள் புகழ்பெற்ற கதைகளாகும். ஆமாம், புகழ்பெற்றதான். அஜந்தா குகையில் சுவர்களில் மேற்கொள்ளி வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் ஜாதக கதைகள் சித்தரித்தன. எங்கே இருக்குது அஜந்தா குகை ஓவியம்? மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத். வெரி குட், ரெண்டுமே சரி. சரியான விடையை கண்டறியவும். விகாரைகள் எதற்காக பயன்படுத்தின? ரெண்டு மூணா? 1 2 இல்லை, 1 2 ஆப்ஷனே இல்லையா? விகாரைகள் 1 2 4. 1 2 4. 1 2 4 போய் பாருங்கள், செக் பண்ணிக்கங்க. சமணமும் பௌத்தமும் உருவாவதற்கு கீழ்கண்ட கூற்றை காரணமாக கருதலாமா? வேள்வி சடங்குகள் பெருஞ்செலவு மிக்கதாக இருந்தது. கரெக்டா? ஓகே. மூட நம்பிக்கைகளும் பழக்க வழக்கங்களும் சாதாரண மொழிகளும் குழம்புற செய்து. கரெக்டா? ரெண்டுமே. சமணம் குறித்து கீழ்கண்டவற்றில் எது சரியானது? உலகை கடவுள் தோற்றுவித்தார் என்பது சமணம் மறுக்கிறது. கரெக்டா? எடுத்தோடனே அதுதான். சிலை வடிவெல்லாம் கிடையாது. இறுதி தீர்ப்புனா எங்கே? யமதர்மன் இருப்பார், அங்கே போய் செத்தவனா அங்கே போவ 2 கேட்டு இருக்கும். அதெல்லாம் இல்லை. பொருந்தாததை வட்டமிடு. இவங்களாம் சமண மதத்தோடு. பார்சவா யார்? மகாவீரருடைய சீடரா? அவர் இல்லையா? வேறு கௌதம சுவாமியா? ரைட், ஓகே, எஸ் சார். சரி, இது அந்த தீர்த்தங்காரருக்கு. தவறான இணையை கண்டுபிடிக்க. அகிம்சை, அது கரெக்டு. சத்தியம் கரெக்டு. பிரம்மச்சரியம் திருமண நிலையா? இல்லை, திருமணம் செய்யாத நிலை. திருமணம் செய்யக்கூடாது, பிரம்மச்சரியம். சித்தார்த்த கௌதமர் குறித்து கீழே காண்பவற்றில் ஒன்றை தவிர மற்ற அனைத்தும் சரி. அந்த ஒன்று எதுன்னு கேட்குறான். இந்து மதத்தை நிறுவியவர் அவரே. அப்படியா? இல்லை. இதெல்லாம் கரெக்டு. மகாவீரன் கோட்பாடு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. கைவல்யம். ரைட், கைவல்யம். டேஸ் என்பது துன்பங்களிலிருந்து மறுபிறவிலிருந்து விடுதலை பெற்ற ஒரு நிலை. மோட்சமா? விடுதலை. மோட்சம், விடுதலை. பௌத்தத்தை நிறுவியவர் கௌதம புத்தர். காஞ்சிபுரத்தில் உள்ள திருப்பருத்தி குன்றம் என்னும் கிராமம் ஒரு காலத்தில் டேஸ் என அழைக்கப்படுது. ஜைனக்காஞ்சியா? ஜைனக்காஞ்சி. ஸ்தூஃபி, புத்தரின் உடல் எச்சங்கள் கட்டப்பட்டார். சரியா தவறா? புத்தர் கர்மாவை நம்பினார் தான் சொல்கிறாங்க 2 பேருமே. புத்தருக்கு சாதி முறை மேல் நம்பிக்கை இருந்தது. அப்படியா? இல்லை. கௌதம சுவாமி மகாவீரன் போதனை தொகுத்தார். கரெக்டா? விகாரைகள் என்பன கோயில்களாகும். அசோகர் பௌத்த மதத்தை பின்பற்றினார். சரி. அங்கங்கள். மகாவீரர். புத்தர். சைத்தியம். ஓகேவா?
பிச்சுக்கள் எந்த துறவி? பௌத்த துறவி. அவ்வளோ, இதோட இருக்கட்டும். நாளைக்கு பேரரசுகளின் தோற்றம். சரியா? பதங்கள், ஜனப்பதங்கள், அப்புறம் மகாஜனபதங்களாக பெருசாகுது. 4-5 மகாஜனபதங்கள் சேர்ந்து, அப்புறம் மகாஜனபதங்கள்லாம் சேர்த்து என்ன ஆகும்? பேரரசு உருவாகும், நாடு பெருசாகுது. அதை பற்றி பார்ப்போம். மகதம் தான் பெருசாகும் வட இந்தியாவில். 16 மகாஜனபதங்களை பற்றி பார்த்துருப்போம். அதில் மகதம் பெருசாகும். இதுக்கு முன்னாடி கிளாஸ் அட்டன் பண்ணாலும் அட்டன் பண்ணிவிட்டு வாங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இதே தான் கான்செப்ட். ஃபஸ்ட் நாள்லேருந்து அட்டன் பண்ணும். அப்புறம் எல்லா சப்ஜெக்ட்டும் முடித்த உடனே திரும்ப ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்தீங்கன்னாக்கா அந்தந்த சப்ஜெக்ட் விஷயம்லாம் அங்கே சொல்லியிருப்போம்ல. இப்போ ஜாகிரஃபி பற்றிலாம் அங்கே பேசியிருப்போம். அதெல்லாம் ரீகால் ஆகி அப்போ தான் ஸ்ட்ராங்காக வைங்க. அப்போ தான் மெயின்ஸில் எழுதுகிற அளவுக்கு ரெடியாக. சரியா? அப்புறம் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்லாம் என்ன பண்ணலாம்? ஆன்சர் பண்ணலாம். ஃபேக்டை மட்டும் ரிவிஷன் பண்ணிக்கோ. அப்போ இந்த இடத்துல யாருப்பா? மகாவீரர், புத்தர் 2 பேரும் எங்கே பிறந்தான் கம்பேர். ஏன்னா அங்கே கன்ஃபியூஷன் ஆகும். ஒரே காலகட்டத்தை சேர்ந்ததில் எங்கே பிறந்தான், இவன் எங்கே பிறந்தான், இவன் எங்கே பிறந்தான் இருக்குதா? எங்கே இறந்தாங்க, அப்பா அம்மா பேர் என்ன, குழந்தைங்க இருந்துச்சுன்னா அவங்க பேர் என்ன, அதெல்லாம் இங்கே கொடுக்கல. வரும். இருந்துச்சுன்னா அவங்க சீடர்கள், முக்கியமான சீடர்கள். 2 பக்கத்தில் வச்சு கம்பேர் பண்ணி கன்ஃபியூஷனே ஆகாது. கேள்வி கேட்டுட்டு எடுத்துகிட்டு போய் பார்க்கணும். சும்மா உட்காந்து படிச்சுட்டே இருந்தால் மண்டையில் நிற்காது. அப்புறம் தான் நோட்ஸ்லாம் எடுக்கணும். சரியா? ஆமாம், பார்ப்போம்.